கொள்ளுங்க. I don't want to be a king. நான் சுமந்திரன் இல்ல கிங்கா இருக்கிறது. I'm trying to be a king maker. Being a king maker is very painful, but being a king is easy. உங்களுக்கு சொல்ற விளங்குதா இல்லையா எனக்கு தெரியாது. அடி ஒரு கிங் மேக்கராக ஒரு அடுத்த சமுதாயத்துல இந்த மாதிரி 100 பேரை உருவாக்குறது மிகப்பெரிய பெயின்ஃபுல். 23 நாள் சிறை, என்ன எத்தனை மாதங்கள் எத்தனை வருடங்கள் சிறையோ எனக்கு தெரியாத புத்தகங்களோட நான் காலத்தை கழிப்பேன். நல்லா ரெடி ஆயிட்டேன் நான். உங்களுக்கு விளங்கலையா? உங்களுக்கு மாகாண சபைக்கு முன்னம் சிறையில அடிச்சு நீங்க போடுவீங்க. நான் நல்லா ரெடி ஆயிட்டேன். அடுத்த முறை நான் இதாகிறதுக்கு இதுல நான் ரெடியாகி நீங்க சிறையில போட்டாலும் 6 மாதமோ 3 மாதமோ சிறைக்குள்ள தள்ளினாலும் நான் ரெடி ஆயிட்டேன் அடுத்த மாநசபை போறது. ஆகவே அடுத்த மாநசபை தொடங்குறதுக்கு முன்னே நீங்க ஒரு தீர்ப்புகள் எழுதி என்ன ஒரு உள்ளுக்குள்ள போட்டு தான் ஆகணும் பண்ற நிலைமைக்கு நான் உங்களை கொண்டு வருவேன். அந்த நேரத்துக்கு நீங்க ஒரு முதுகெலும்பில்லாத ஆகலாம். மாறுற சந்தர்ப்பத்தில் உங்களோட ஓட்டு முழுக்க பறக்கும். என்ற இனம் நான் இல்லாட்டிலும் நான் கைகாட்டுறாங்களுக்கு போடும். அதுதான்டா கிங் மேக்கர்ன்றது. அவன் அங்கதான் நாங்க நிக்கிறோம். இங்க பார்லிமெண்ட் சீட்டை கொடுக்குறோம். பாக்குதே இல்லையா உங்களுக்கு? நான் நினைச்சா இன்னும் 3 மாதம் இழுக்கலாம். நீங்களே சொல்லுங்க, எத்தனை மாதம் நான் இழுக்கணும், எத்தனை மாதம் பாராளுமன்றத்தில் இருக்கணும் பண்றது என்ற இனம் சொல்லட்டும். நான் டிசைட் பண்றேன். சரிதானே? கண்டவன் எல்லாம் சொல்லலாது, கண்டவன் பாரவன் போறவன் எல்லாம் சொல்லலாது. என்னுடைய இனம் சொல்லட்டும். எத்தனை நாள் நீ இருக்க வேணும் பாராளுமன்றம், நீ இருக்க வேணுமா இல்லையான்றதை என்னுடைய இனத்தவன் சொல்லட்டும். நான் இருக்கிறேன். சிங்களா சொல்றேன் இரு. நேற்று என்னோட சிங்களாக்கள் கேட்கிறாங்க, டாக்டர் பாராளுமன்றத்துக்கு வெளியான அர்ச்சுனா ராமநாதன் வேணுமென்று ஆர்ப்பாட்டம் செய்வா. ஒன்றுமே வேணாம். ஐயோ ஆள விடுங்க சார், எனக்கு வேண்டாம். அப்படி ஒரு தேவையும் எனக்கு இல்லை. நான் விலத்தி போறதா இல்லையான தீர்மானத்தை எடுத்தது நான். 2.5 வருடங்களுக்கு முன்னமே சொன்னது நான் போகிறேன். ஆகவே அப்படி எனக்கு தேவையில்லை. சோ இன்னைக்கு ஒரு நீளமான வீடியோ. நீங்க இன்றைக்கு இந்த 9 மணி அரசியல் அப்டேட்ல இந்த வீடியோ பாப்பீங்கன்னு கெஸ் பண்றேன். அல்லது நான் இதே வெள்ளனையை போட்டுட்டு இன்னொரு வீடியோ போறோம்னு தெரியாது. பட் வில் சி. இன்றைக்கு நேற்று பாராளுமன்றத்துல எனக்கு பிடியாணை விழுந்தது. சோ அந்த பிடியானை விழுந்து இப்ப நான் இப்ப பிடியானையில தான் இருக்கிறேன். நீதிமன்ற பிடியானையில இருக்கிற குற்றவாளி. நானும் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளி, நீதிமன்றத்துக்கு போகாத குற்றவாளி. ஆகவே நான் நீதிமன்றங்களை விமர்சிக்கிறவனும் இல்ல, நீதிபதிகளை விமர்சிக்கிறவனும் அல்ல, தீர்ப்புகளை விமர்சிக்கிறவனும் இல்லை. அதுதான் எனக்கு நீங்கள் தரப்போற தீர்ப்பாக இருந்தால் அந்த தீர்ப்பை நான் ஒரு நீதிக்கு கட்டுப்பட்ட ஒரு இலங்கை பிரஜையாக நான் ஏற்றுக்கொள்வேன். எத்தனை நாள் உள்ள போட போறீங்க, எத்தனை நாள் என்ன கொலையா செய்ய போறீங்கன்னு என்ன பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு மருத்துவன் என்றதை மறந்து சில தீர்ப்புகளை நீங்கள் எழுதிக்கல, எனக்கு அது பிரச்சனை இல்லை. இது அரசியலுக்கு வந்த ஒரு மருத்துவன் என்றது எனக்கு அது வேலிக்குது. சிறையில இருக்க எனக்கு அது வேலிக்குது, உங்களுக்கு அது வேலிக்குதோ இல்லையோ தெரியாது எனக்கு. ஆனால் நாங்கள் பார்ப்போம். நேற்றைய தினம் ஒரு நீதிமன்றம் ஒன்றில் பேரையும் கூட நான் சொல்ல விரும்பல, நம்ம இதை அவங்க எழுதி வச்சிருக்காங்க என்னண்டு. நீதிமன்றம் ஒன்றில் நான் பாராளுமன்றத்தில் இருக்கிற நேரங்களில் எனக்கு இப்படியான வந்தது. அதுக்குரிய உண்மை என்ன என்கின்றத நான் இதுல நேரடியாக சொல்றேன். தீர்மானிக்கிறதும் தீர்மானிக்காம விடுறதும் அது உங்களுடைய பிரச்சனை. சோ அதுக்கு முன்னா இந்த இவ்வளவு சண்டைக்கு பிறகு திருப்பி ஒரு பாயிண்ட் ஆஃப் ஓர் அடிச்சு நான் சொல்லி இருக்கிறேன். கௌரவ விஸ்வசாலி அவர்களே, பிரதி சபாநாயகர் அவர்களே, நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் அடிச்சு எனக்கு இன்றைக்கு பிடியாணை வழங்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னது நான் இந்த நீதிமன்றத்தில் இன்றைக்கு இருக்கிறேன் என்கிறத சமூகத்தை காட்டுறதுக்கான தான். நீதிமன்றத்துல இல்ல பாராளுமன்றத்துல இருக்கிறேன் என்பதை சமூகத்தை காட்டுறதுக்கே ஒழிய நான் இந்த நீதிபதிகளையும் விமர்சிக்கிறதுக்காக நான் செய்கிறேன். எனக்கு அப்படி தேவை. நான் போயிருப்பேன். எனக்கு இன்றைக்கு நேற்றைக்கு எனக்கு ஸ்பீச் இல்லாட்டி, நேற்றைக்கு ஹர்ஷன நாணயக்கார தொடர்பான ஓட்டிங் இல்லாத நாளாக சாதாரணமான நாளால் நான் போயிருப்பேன். எத்தனை நாள் நான் போனேன். ஆகவே நான் போயிருப்பேன். ஆகவே கௌரவ நீதிபதி அவர்களே, கௌரவ சபாநாயகர் அவர்களே, என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. நான் யாரையுமே பாதிக்கணுமோ தீர்ப்புகளுக்கு விமர்சனம் சொல்றதுக்கு நான் யாருமே இல்லை. நான் ஒரு சாதாரண அற்ப இலங்கை பிரஜை. ஆகவே நான் யாரையுமே எதையும் சொல்ல விரும்பல. அதை நான் பிறகு இந்த அடிபாட்டுக்கு பிறகு சொன்னேன். சோ அதை ஒருக்கா பாருங்க. Yes, honorable member, what's your point of order? Point එක 83 1 2 83 1 and 2. So mama ada me previous point of order එක raise kare just to show that I am in the parliament. I am sitting from 9 o'clock to 5 o'clock, not to discriminate or not to give a bad impression on the judges or the court proceedings. I respect the court, therefore I just made that one and I am still sitting here. Thank you. Order please, ongoing proceedings. சோ உங்கள் எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை என்னென்றால் இந்த அடிபாட்டை அர்ச்சுனா இப்படி தொடக்கினவன் என்னண்டு ஃபேமஸா எல்லாம் பிளான் பண்ணி முதலே விபக்ஷ நாயகத்துமா எல்லாரையுமே செட் பண்ணி அங்காலையும் செட் பண்ணி இஞ்சாலையும் செட் பண்ணி இவன் என்னண்டு அந்த நியூஸ்ல ஹைலைட்டா வாரான் என்கிறதுதான்
எல்லாருடைய பெரிய பிரச்சனை. அப்படி நான் ஹைலைட் வரலடா சிவனே என்று இருக்கிறேன்டா, நம்மள போய் ஏண்டா இப்படி தாளிக்கிறீர்கள், நான் ஹைலைட்டா வரவும் இல்லையடா, எனக்கு அப்படி தேவையும் இல்லையடாப்பா. அன்றைக்கு என்னென்றால் கோட்டை நீதிமன்றத்துல ஏற்கனவே அந்த கோட்டை புகையிரதத்துக்கு முன்னால நடந்த கார் வழக்கினுடைய ட்ரையல், என்னுடைய ட்ரையல் என்றோ இல்லாட்டி மற்ற பக்க ட்ரையல், ப்ராசிக்யூஷன் ட்ரையல், சைட் ட்ரையல். ஆனால் அதே நாளாண்டு இன்றைக்கு ஹர்ஷ நாணயக்கு எதிராக இங்க பாராளுமன்றத்துல முக்கியமா அதுவும் எனக்கு வேற முதல் நாள் நான் காய்ச்சிருக்கேன் 7 நிமிஷம் பாருங்க, அதுக்கு செவ்வாய்க்கிழமையும் 10 நிமிஷம் காய்ச்சிருக்கேன். நீங்க பாருங்க 10 மேலும் 17 இந்த 21 நிமிடம் எனக்கு தாராங்கள் அட்ரா சிங்கி அடியன் சரிதானே. அதாவது கர்ஷன நாணயக்காரருக்கு வெளுக்க சொல்லி எனக்கு என்னுடைய பழைய கடன்களை தருது. நான் ஏற்கனவே 77 நாள் இந்த மைக் ஆஃப் பண்ணவதானே, அதுக்கு சில காரணங்கள் எதிர்கட்சியும் தானே. அப்ப அவங்க மனச்சார்ஜ் படி போறதுக்கு முன்ன உனக்கு நான் டைம் தாரம் என்று சொல்லி இவங்க டைம் தாராங்க. அப்ப நான் சரி என்று போட்டு அன்றைக்கு கதைக்கிறதுக்காக தான் அன்றைக்கு பாராளுமன்றம் போனான். இல்லை நான் நீதிமன்றங்களை போகாம ஒழிக்கிறாள் நான் இல்லை சரிதானே, ஒழிச்சு அரசு போட்டு உள்ளுக்குள்ள போட்டு எடுக்கிறாள் நான் இல்லை. அவை எனக்கு அந்த தேவையும் இல்லை. அண்டு எனக்கு உண்மையாவே நீதிமன்றத்துல பாராளுமன்றத்துல முக்கியமான நாள் ஓட்டிங் நாள் சரிதானே. ஆகவே அந்த 30 கொலைக்கும் என்ற மனச்சாட்சிப்படி நான் அந்த கொலைக்கு சம்பந்தமான ரிசைன் பண்ணணும்ன்றதுல ஓட் பண்ண வேண்டியது நான் இருக்கிறது. யார் என்ன நியாயம் காய்ச்சி கொண்டு தமிழரசு கட்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்று ஒருத்தருமே ஓட் பண்ணி எழுப்பி போயிட்டேன். அப்புறம் நான் கலப்ப மாறுதலாம் வேற ஒரு வீடியோல தனியா கலப்போம். சோ அன்றைய போக வேண்டிய தேவை இருந்தது. ஆகவே நான் இருக்கும்போது எனக்கு 11 மணி போல எனக்கு கால் பண்ணி என்னுடைய நண்பர் ஒருத்தர் வைத்தியரால் தம்பி ஒரு ஆள், ஆனா இந்த நியூஸ் உங்களுக்கு தெரியுமாண்டு வாட்ஸ்அப்ல வந்துச்சு. பார்த்தால் கோட்டை புகைன்றதுல எனக்கு நடந்த அந்த வழக்கு கூடிய பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருக்கணும். கவலையா இருந்தாலும் இப்ப எல்லாம் பழகிட்டு பிடியான கவலையா இருந்தது. சரி என்ன உள்ள போட போயிடும், சரி பரவாயில்ல உள்ள போடட்டும் போட நான் பேசாம இருந்துட்டேன். அது பிறகு லோயருக்கு அடிச்சு கண்டுபிடி 9 மணிக்கு நான் என்னுடைய பாராளுமன்றத்தில் அண்டியான் ப்ரொசீடிங் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் எடுத்து லோயருக்கு அனுப்பிட்டேன். அதுல அண்டியான் ஸ்பீக்கர் லிஸ்ட்லயும் நான் இருக்கிறேன்றதையும் அனுப்பிட்டேன். அனுப்பினா பிறகு கால் பண்ணி கேட்டேன், இப்படி நீங்கள் இந்த வழக்கு எனக்கு வரையிலாது பாராளுமன்றம் ஆகவே நீங்கள் கதை சப்மிஷன் பண்றீங்களான்னு அவர் ஓம் என்று சொன்னார். ஏனென்றால் எல்லாரும் நம்பினமே இவர் பார்லிமெண்ட் எம்பி என்றா இவர் கத்தியால குத்தி போட்டு கோர்ட்ஸுக்கு போக தேவையில்லையோட எல்லாரும் கேட்பினா. முதலாவது இது நான் கத்தியால ஊத்தின வழக்கு இல்லை. முதலாவது நான் ரோட்ல காரை பார்க் பண்ணதுக்குரிய வழக்கு. கேபிட்டல் டிவி எனக்கு கேமரா எடுத்து போட்ட வழக்கு. ஆகவே நான் எனக்கு தெரியாது கிரிமினல் குற்றவாளியா இல்லையாண்டு கிரிமினல் செக்ஷன் தான் போட்டிருக்கணும். நான் கிரிமினல் இன்டிமிடேஷன் பண்ணினானோ கொள்ள ரெண்டு மாதிரி தான் போட்டிருக்கணும். சோ அது வேற பிரச்சனை, போலீசார் போட்ட வழக்குகள் தானே உண்டு. 2வது விடயத்தை வடிவா விளையம் கொள்ளுங்க. என்னண்டா அன்றைய தினம் எனக்கு கோர்ட்ஸ்ல இதாண்டு பாக்கல இங்க இந்த 27,000 அந்த 30 பேர் செத்தாங்க தானே, அவங்களுக்காக 4 நிமிடம் கதைக்கோணும் என்ற மனசுல இருந்தது. அது எனக்கு போக வேண்டிய தேவை இருந்தது கட்ட. சோ நான் அதுக்கு அங்க போக வேண்டிய தேவை இருந்தது, போனேன். 3வது விடயம், ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு சகல ராஜகாரியையும் விட மிக உயரிய ராஜகாரிய பாராளுமன்றத்துல இருக்கிற விவாதங்கள்ல கலந்து கொள்றதும் பார்க்க போறது. என்னத்தைக்கும் எக்ஸ்கியூஸ் கொடுக்கல. இது அதுதான் இந்த எங்களுடைய சட்டம், இலங்கை அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. பாராளுமன்ற உறுப்பினருக்கு பாராளுமன்றம் சிறைக்குள்ள அடைச்சு போட்டா வேற, இது வழக்கு தணிப்பவும் நடக்கிறது. ஆகவே பாராளுமன்றத்துக்கு போறதுதான் இந்த மற்ற எல்லா வேலையும் விட பிரசிடென்ஸ். அதான் ஸ்பீக்கர் இவர் எங்களுடைய ஒப்போசிஷன் லீடர் எடுத்து காய்ச்சி பெரிய அடிபாடு பெரிய வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. ஆகவே எனக்கு அன்றைய தேவை இருந்தது, போனது. அவை நான் போய் விடிய 9 மணில இருந்தே நான் பாராளுமன்றத்துல இருக்கிறேன். மற்ற மாதிரி இல்ல தானே, இப்ப 5 நிமிஷத்துக்கு மட்டும் போய் வர ஆள் இல்ல தான், உங்களுக்கு தெரியும் தானே. இந்த சிங்களம் பழங்க மண்டபடியா உங்களுக்கு எடுத்து கேட்டு கொண்டு நான் அதே இடத்துல போயிட்டு நான் என்ன செஞ்சேன், விடிய 9 மணில இருந்தே ஸ்பீக்கர் லிஸ்ட் இருந்தபடியே இல்ல கதைகளையும் கேட்டுக்கொண்டு இருந்தேன். சோ ஏன் டாக்டர் நீங்க வழக்குக்கு போகாம இங்க போனீங்க என்ன நேசிக்கிறாக சில கேட்பீங்க தானே. ஏனென்றால் அது பாராளுமன்றம் பிரிவிலேஜ் ஆக்ட்ல சிறப்புரிமை சட்டத்துல கிடக்கிறது. பாராளுமன்றத்துக்கு போறதுதான் முக்கியம். அவர் அரெஸ்ட் பண்ண கூட இயலாது. சிவிலோ கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ்ல இப்ப கொலையால கத்தி கொலை செஞ்சா வேற, இந்த பாராளுமன்றத்துக்கு போய்ட்டு ஒரு பாராளுமன்ற சிறப்புரிமையை மீற யாராலையும் மீறலாம். அது பாராளுமன்றத்துக்கு கொடுக்கப்பட்ட சிறப்புரிமை தான். அதுக்கு நான் என்ன செய்யறது? சோ போய் நான் முதலாக சொல்லுவேன், நான் இன்றைய தினம் நிற்கின்ற போது எனக்கு அரெஸ்ட் வாரண்ட் விழுந்துட்டு அவரவர் ஸ்பீக்கர் அவர்களே. ஆகவே அதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். நான் பாராளுமன்றத்தில் இருக்கத்தக்கன எனக்கு அரெஸ்ட் வாரண்ட் விழுந்துட்டு, ஆகவே நான் இதை நான் மீடியாவில் சொன்னால் அது மீடியா போய்க்கல சகல பேருக்கு அது விளங்கும். இல்லாட்டி எல்லாருமே நினைப்பார்கள் இவன் எங்கேயோ ஓடி போய் ஒழிச்சிட்டான், மனு வர்ற மாதிரி இவன் எங்கேயோ போய் ஒழிச்சிட்டான். அவை பிறகு போய் இவர்
மோஷனை போட்டு இதை எடுக்க போறாங்க எல்லாரும் நத்தினேன். ஆகவே நான் அதை சொன்னதுக்குரிய காரணம் அதுதான். அதை நான் சொன்னதுக்கு பிறகு ஒரு சீரியஸா பயங்கர அடிவாரம் நடந்தது. நீங்கள் அதை அங்கங்க பார்த்திருப்பீங்க. ஆனால் என்ன கதைச்சவங்கள் ஆர் எழும்பின என்ன உள்ளுகன் என்று எனக்கு தான் வடிவா விளங்கப்படுத்தலும் அதை வடிவம். ஆகவே நான் அதை வடிவா விளங்கப்படுத்துறேன், தமிழாக்கம் செய்து போடுறேன். கேட்டுட்டு சொல்லுங்க, எனக்கு இப்போது சிங்கள மக்களிடையிலையும் தமிழ் மக்களிடையிலையும் என்ன ஒரு அபிப்பிராயம் இருக்கிறன்றதை நீங்க எல்லாரும் இவ்வளவு விட ட்ரை பண்ணி பாத்துறீங்க என்ன இல்லாம பண்றதுக்கு. சோ உங்களோட எரிஞ்சாக்கள் இந்த தமிழ் பாக்ஸ் இந்த டிக்டாக்கள் தளங்கள் ஒரு கைதனருக்கு பாருங்க. சார் தேங்க்யூ. Sorry. Honorable Mujibur Rahman to second the debate. Yes, Dr. Archana. Point of order අන දෙක 76 3 වහන්දියේ privilege ප්‍රශ්න එකක් සර් අද මම පාර්ලිමේන්තු සිටින් ඩේ මම ස්පීකර් ලිස්ට් එකේ ඉන්නවා. අද මම හුසාවට ගියේ නැහැ කියලා මට අද ඉෂුව එකක් පොරස් කරන්න තියෙනවා. වොරන්ට් එකක් ඉෂුව කරලා තියෙනවා. අද මම මේ I'll read the notice of the Honorable Speaker. Honorable Mujibur Rahman, can you second that motion, please? நான் அதை சொன்ன உடனே எங்கிட்ட அந்த நல்ல மனுஷன் உண்மையாவே ஸ்விஷாலி வந்து சரியான நல்ல மனுஷன். சோ அந்த சொல்லும் எஸ், நான் எனக்கு அதை விளங்கிட்டு நான் அதை எங்களுடைய ஸ்பீக்கருடைய கவனத்துக்கு கொண்டு வரேன் என்று சொல்லுவேன். சோ அந்த டைம்ல ஏன் நான் இந்த வீடியோ உங்களுக்கு விளங்கப்படுத்தி போடுறேன்னு சொன்னா, அந்த டைம்ல பாராளுமன்றம் கல்லேவரமா மாறிட்டு, உங்களுக்கு கேமராவில் தெரியாதானடா, அப்ப நான் கேமராவில் எடுத்தா நீ போடுவோம். கல்லேவரமா மாறிட்டு பாராளுமன்றம் என்னென்றால் யார் அப்படி என்னடா அப்படி அரஸ்ட் வாரண்ட் போடுறது என்னடால் அது வந்து சட்டத்தின் முரணானோம். அது வந்து ஜட்ஜினுடைய டிஸ்கிரிப்ஷனுடைய பவர். அது யாருக்கு போடுறது இல்லையன்றதை ஜட்ஜ் மேல தான் தீர்மானிக்கணும், அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் அங்க 2 சட்டங்கள் வயலேட் ஆகுது. ஒன்று இந்த பக்கம், ஒன்று அந்த பக்கம். இந்த சட்டம் அந்த சட்டத்தை வயலேட் பண்ணுது, அந்த சட்டம் இந்த சட்டத்தை வயலேட் பண்ணுது. சோ இது சரியன்றது மதிப்புக்குரிய ஜட்ஜ் மேல தான் தீர்மானிக்கும். ஏன்னா எனக்கு அந்த சண்டை எல்லாம் வேண்டாம், ஐயோ சாமி நான் அந்த பிரச்சனையை போகவும் இல்லை, இந்த கோவத்துல என்ன அடிச்சு என்ன மாதத்துல உள்ள போடுறாங்களோ தெரியல எனக்கு. ஆனால் அது வந்து எனக்கு மட்டுமில்ல சகல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இது ஒரு படிப்பினை. இனி நீங்க பார்லிமெண்ட் செஷன்ல நீங்க ஓட்ஸுக்கு தான் போகணும், பாராளுமன்றம் வரக்கூடாதுங்கிற செய்தியை அரசாங்கம் சொல்லுது என்றுதான் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். நான் எடுத்துக்கொள்ள அவங்க என்னென்றால் ஓகே சோ இப்ப அர்ச்சுனா கண்டே போடுறீங்கண்டா. இப்ப சில பேர் கமெண்ட் பண்ணிக்கிறோம் இவங்க ஃபேமஸ் ஆகணும் பண்றதுக்கான தான் சண்டை பிடிக்கிறாங்க, மற்றபடி அர்ச்சுனாவில் இல்ல அக்கறை இல்லையண்டு இல்ல. ஹர்ஷடி சில்வாவா இருந்தாலும் சரி, அல்லது வந்து எதிர்கட்சியில இருக்கிற ஒவ்வொரு சிங்களையும் ஆளுங்கட்சியில இருக்கிற ஒவ்வொரு சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களும் என்ன நேசிக்கிறார்கள், யாருமே என்ன வெறுக்கிறார்கள் இல்ல. அண்டண்டாடை அடி வர்றது கேண்டீன் உண்டதான் சாப்பிடறான் நடிகை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். சரி தானே, சிங்கள மக்களும் அப்படித்தான், முஸ்லீம் மக்களும் அப்படித்தான், பாராளுமன்ற உறுப்பினரும் அப்படித்தான். நான் யாருக்கடா இங்க செஞ்சிடறேன், நான் யார்ட்டையாவது காசாடா களவு எடுத்துறேன், அல்லது யார்ட்டையாவது காசை கொள்ளடிச்சு கொண்டு போயாடா பேங்க்ல போட்டேன். சோ விஷயத்துக்கு வரும். சோ ஹர்ஷடி சில்வா முதலாவதா பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுக்கிறார். என்ன கதைக்கிறார்ன்றதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறேன். Yes, Honorable Harsha. Yes, sir. We also got that text message. If the honorable member is in parliament, how can a judge issue a warrant to arrest him? I mean, this is a privilege of a member of parliament, no? I think you need to take this up. Yes, okay. Honorable Harshadi Silva, I will inform the Parliament General Secretary to inform this to the Honorable Judge. Yes, Honorable Leader of the Opposition. Honorable members, can you for me please sit down? Point of order. ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு நினைக்கிறேன். அப்ப ஹர்ஷடி சில்வா சொல்வார், அதுல அந்த டைம்ல வந்து அங்காலையும் ஃபுல்லா எழும்பிடலாம். இல்ல அப்படி போடலாம், அரெஸ்ட் பண்ணலாம், அப்படி இப்படி போ சொல்லுங்க. கக்கூஸ் மாலி அது கூடாத வார்த்தை இல்லையடா, மன்னிச்சு கொள்ளுங்கடா, அது கூடாத வார்த்தை இல்ல. டொய்லெட்ன்றதுக்கு வந்து பிரெஞ்சு வார்த்தையோ லத்தீன் வார்த்தையோ கக்கூஸ். அவே போய்க்காதீங்க. கக்கூஸ் மாலி அங்க இருந்து கத்துவா, அவனை போக சொல்லுங்க கோட்ஸ் கட்டு. ஏன் நான் அங்க இருந்து 4 நிமிஷம் பழுக்க போறேன்னு தெரியும். உங்களுக்கு சொல்றேன் சரிதானே, நான் பாலிமை விட்டு போறேன், அது பிரச்சனை இல்ல. இவங்க வந்து தங்கண்ட பேர் ஸ்பீக்கர் லிஸ்ட்ல இருக்கிறேன்னு பாக்குறேன் சரிதானே. ஒப்பட்டு சரிவா அர்ச்சுனாவை போட்டு வச்சிருக்காங்க 7 நிமிஷம் தான் கொண்டு போறவங்க. நான் நேரம் பின்னால பாத்துருக்கேன் சரிதானே. இப்படி வந்து ஸ்பீக்கர் லிஸ்ட் போடுறீங்களா, வாசல்ல வந்து எங்கட சைட்லயும் அங்காட சைட்லயும் ஒட்டி இருக்கும் ஸ்பீக்கர் லிஸ்ட் இஞ்சாலையும்.
சோ எங்கண்ட சைட்ல 2 லிஸ்ட் மாட்டிருக்கோம், அங்காலே 2 சொட்டு இருக்கு. நாங்க அதுல பார்த்திருக்கேன் நடுவுல அதாவது என்டர் பண்ணிக்க சேம்பருக்கு என்டர் பண்ணிக்கல அந்த வெளியில இருக்கிற ஹோல், நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு, அந்த ஹோல்ல ஸ்கிரீன்ல இன்றைக்கு நடக்க போற கமிட்டி மீட்டிங் சம்பந்தமா போட்டு கொண்டிருக்கோம். அப்ப அது நடுவுல சரியா நடுவுல நடு சென்டர் வாங்க, அந்த நடு சென்டர்ல அந்த ஸ்கிரீன் இங்கால திரும்பி அரசாங்க பக்கம் போகணும், இங்கால திரும்பி பார்த்தா எதிர்கட்சி பக்கத்தினுடைய லொபிக்கு போய் சேம்பருக்கு உள்ளுக்குள்ள ரங்குற இடம் சரிதானே, பால்கனி மிரணிச்சு கொள்ளுவாங்க. சோ நடுவுல போய் நான் வந்து வளமையா பாக்குறேன் என்னென்ன கமிட்டி மீட்டிங் இருக்கான்னு படியா பார்த்து கொண்டு இருக்கலாம். பார்த்துட்டா ஒரு கண்ணால அங்கால பாக்குறது, அங்கால பார்த்தா ஸ்பீக்கர் லிஸ்ட் இல்ல அப்படி அச்சுனாவது ஆளத்தினும் அது இன்னொன்னு கழிச்சிருப்போம், பேசி கொண்டு போவான் தூசத்தை ஊகாதாதீரோ என்ன காய ஒரு ஆள் தெரியாது பேசிடுவான். சோ நானே போயிட்டு பாக்குறேன் அங்கால அச்சுனாட வினாடி வினாடி கதாகிறேனேப்பா தினவாயத்தை கொண்டு பேசி கொண்டு போய் அரசாங்க கட்சிக்காரா பேச அடிக்கிறேன். பேசாம நின்று போட்டு தான் நான் போனேன். என்னென்னால் நான் ஸ்பீக்கர் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. சோ இன்றைக்கு கக்கூஸ் மாலிக்கு வேணும் அர்ச்சுனாவே கோர்ட்ஸுக்கு அனுப்புறது, இங்க நின்று அந்த 4 நிமிஷத்துல கிழிச்சு நேரம் தொங்க போட்டிருக்கோம் பாக்கல, 2 நிமிஷம் கிடைச்சாலும் கருவாடு போடுறதா எங்களுக்கு வேலை. அது உங்களுக்கு இந்த அளவுக்கு எனக்கு விளங்குது என்ன தெரியாது. சிங்களத்துல கதைக்கிறது சிங்கள மீடியாவில சும்மா பிச்சு கொண்டு போவோம் இவைக்கு போடுற கருவாடு. ஏனென்றால் வேற ஒருத்தருமே முதுகெலும்போட கதைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் தானே, நான் கதைச்ச கதையாது ஐபிசில 91,000 270,000 வியூஸ் எல்லாம் போயிருக்கு, பிச்சு கொண்டு போவோம். அப்படியே நடுவுல பிள்ளையார் சிலையை வச்சுக்கிட்டா சும்மா இருப்பீங்களாடான்னு காய்ச்சது பிஹைண்ட் நோட்ஸ்ல போனது லட்சக்கணக்கில் சரிதான். அதெல்லாம் எங்கட மனசுல இருக்கிற வெளியே 66,000 பேர் எழுப்பி கதைக்கிறாங்க நச்சு கொள்ளுங்கடா அப்படியும் இருக்க என்ன வெளியால போகணும். ஒரு கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாம நீ இல்லாம போ, நீ செத்து போட்டு எல்லாம் கதைக்கிறீங்க நினைக்கிறதா எனக்கு சரியான கூட கொஞ்சம் ரூபா எங்கட ஸ்டாண்டர்ட்ல போட்டு வர வெயில் அடிக்குது. சோ எங்கட கக்கூஸ் மாடி எழுப்பி கத்துறா அவனை வெளியே போக சொல்லு வெளியே போக சொல்லு. இங்கால எதிர்கட்சியில இருக்கிற ஒரு 35-40 எம்பி மேல அவங்களும் எழுப்பி கத்துறான், அங்கால எவனுக்கு கத்துறான். பாராளுமன்றம் பிறண்டு போயிருக்கு. இப்ப டிப்யூட்டி ஸ்பீக்கருக்கு என்ன வளமையா 2 பேர் 3 பேர் அங்கால இங்கால சண்டை பிடிச்சு கொண்டு கேட்க ஸ்பீக்கர் இருக்கா கண்ட்ரோல் பண்றாரு. இங்கால இருந்தெழுங்க அங்கால சுனில் வட்டக்கல அது இது நான் இதுக்குள்ள எனக்கு முன்னால பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் ஐயாமே கதடாரே லேப்டாப் நான் பேச ஊத்த வேலை பாக்காதீங்கடா கேவலங்கட்ட வேலை. பார்லிமெண்ட்ல வந்து நிக்கிற ஒருத்தருக்கு போய் வரண்ட போட்டு வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி எந்த அரசுக்காரன்னு சொல்லி இவருக்கு யாருக்கு ஆனந்த விஜயபால அண்டதி பாட்டு அண்டது ஐயாமே கத்தவடா லேப்டே ஆனா மம்மி மிகையில கத்தாகரனத்தோ கோயாண்டதுன்னு அவரு பேசுறேன் யாருக்கு ஆனந்த விஜயபால். அதுபடியே சுனில் வட்டகளை எழும்புற அந்த வட்டகள் ஐயாமே நகிட்ட கண்டிப்பா மாட்டிடலாம் பயங்கர சண்டை. அதுக்கெல்லாம் இங்கால உண்மையாவே சண்டை பிடிக்கிறாங்க எனக்கு இந்த அரசு பிரச்சனை தானே. சோ எனக்கு பழகிட்டு கோட்ஸுக்கு போறதுக்கு நான் ஒரு பழைய சாப்பாடு பழைய செருப்பு பழைய ஷார்ட்ஸ் பழைய டிஷர்ட் ஒரு நோலிமிட் பேக்ல சுத்தி காருக்குள்ள எப்பவுமே இருக்கும். காரை கொண்டு போங்கடா என்ன கொண்டு போங்கடா கோட்ஸுக்கு. நான் இப்ப அந்த அளவுக்கு மென்டாலிட்டி அரசியலுக்கு வந்து சட்டியா கஷ்டப்பட்டு போனேன். நான் இந்த 38 வயசு காலத்துல கஷ்டப்பட்டு சாப்பாடு இல்லாம எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கேன். மனசளவுல பயங்கரமா கஷ்டப்போட்டு பயங்கர கல் ஆக்கிட்டீங்களா. இப்ப இதேமே இல்ல, கல்லு தான் கிடக்குதுங்க, அதாவது பிரச்சனை இல்லை. சோ அடிபாடுன்னா செம்ம அடிபாடு உழுகுறாங்க நடந்து கொண்டிருக்கு. கத்துக்கடினோட இங்க இருந்து நாங்களும் கத்துறோம் விஞ்சாலே. ஆனாலும் ஒரு தமிழ் எம்பி கதைக்கல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தமிழ் எம்பி ஒரு செல்வம் அடைக்கிறனா எனக்கு நின்றாருன்னா தெரியாது. ஒரு தமிழரசு கட்சி எம்பி ஒரு தமிழ் எம்பி எனக்கு கதைக்கல ஞாபகம் வச்சுக்கோங்க. சிரிச்சு கொண்டு கவலையோட சொல்றேன், ஒரு தமிழ் எம்பி கதைக்கல. முஸ்லீம் எம்பி மேல அடிபட்டவங்க முஜிபுர் ரஹ்மான், அதுக்கு பிறகு என்ன பேர் எங்கண்ட ட்ரிங்கோ என்ன பேர் எல்லாரும் அடிபட்டவங்க. ஆனால் ஒரு தமிழ் எம்பி நீங்க எப்படி அவனை அரஸ்வரன் போடுங்கன்னு ஒரு தமிழ் எம்பி கேட்கல. ஒன்று கதைக்க தெரியாது சிங்களத்தை, 2வது ஸ்டாண்டிங் ஆர்டர் தெரியாது, 3வது பார்லிமெண்ட் பிரிவிலேஜ் ஆக்ட் தெரியாது, 4வது கதைக்கவும் மாட்டாங்க. சாணக்கியன் இருந்தா ஏதாவது 4 வசனம் காய்ச்சிருக்க, சாணக்கியனும் இல்லை. சோ சிறுகரன் இருந்த சிறுகரன் காய்ச்சிருக்க நினைக்கிறீங்க, ஒரு வசனம் காய்க்கிறது சிறுகரன் போன்ல டிக்டாக் பார்த்து கொண்டு கடைசியில் அடிபடி பிறழ்படுது பாராளுமன்றம். சோ மிச்சம் என்ன நடக்குன்னு சொல்றோம் வாங்க. විශේෂයෙන්ම අර්ජුනා මන්ත්‍රීතුමා පාර්ලිමේන්තු සැසිවාරයට සහභාගී වන අවස්ථාව ඒක එතුමා සතු වරප්‍රසාදයක්. එතුමා මහජනතාවගේ ඡන්දයෙන් බිහි වුණු මහජන මන්ත්‍රීවරයෙක්. එතුමා ජනතා ස්වෛරීත්වය මේ ව්‍යවස්ථාදායක පාර්ලිමේන්තුවේ එතුමා
නියෝජිතෙක් මහජන නියෝජිතෙක් එතුමාගේ රාජකාරිය ක්‍රියාත්මක කරන්නට කිසිම ආයතනයකට බාධා පමුණවන්න honorable leader I will get the parliament secretary general yes I am talking to you I will get the parliament secretary general to confirm with the courts. Can you all sit down please? Yes, yeah, honorable leader of the opposition. අනු නියෝජ්‍ය කතානායකතුමනි එතුමා ජනතා ඡන්දෙන් පත්තුණු මහජන නියෝජිතයෙක් හැටියට එතුමා මේ පාර්ලිමේන්තුවේ කරන රාජකාරියට කුමන කෙනෙකුටවත් බාධා කරන්න බෑ. ඒක එතුමාගේ අපි සියලු දෙනාගේ වරප්‍රසාද කඩවීමක්. ඒ නිසා වහම ඔබතුමා තීන්දුවක් දෙන්න. ඒකේ මේ කතානායකගෙන් අහන්න දෙයක් නෙවෙයි. ඔබතුමා තීන්දුවක් දෙන්න මේ සභාව තුළ. අර්ජුන මන්ත්‍රීතුමාගේ වරප්‍රසාද කඩවලා තිබෙනවා. ඒ පිළිබඳව තීන්දුවක් ලබා දෙන්න. முதலாவது எழுப்பினது அட்டி இங்கால பக்கம் பயங்கரமா நினைக்கிறேன் ஜலக்கத்தை ஒரு 20-22 பேர் அங்காலையும் ஒரு 10-12 பேர் எழுப்பின மிச்சம் கதிரையில இருந்து சோ அந்த டைம்ல முதலாவது எழுப்பினது எங்களோட மனசன் தான் சரிதானே அந்த விதத்துல நான் போய் உண்மையாவே நான் எவ்வளவு பெரிய புலவிட்டு உண்மையாவே தெரியாதாப்பா இதுதான் ஒப்போசிஷன் லீடர் இருக்கிறாண்டு சோ நான் தெரியாம போய் தான் இருந்தது சோ அந்த ஆள் தான் ஃபர்ஸ்ட் எழும்பி அடிச்சேன் சோ இவர் இப்ப இவருக்கு ரிவிசி சாலைக்கு என்ன செய்யறது தெரியாம போயிட்டு பாராளுமன்றம் பட்டு மோசமான அடிவாடா போயிட்டு பட்டு மோசமான கவனமான இடமா போயிட்டு பட்டு அங்கலைஞன் என்ன வர கொஞ்சம் வேண்டா தண்ணி போதுனால அறிவாங்க அந்த நிலைமையில தான் இருக்கு பாராளுமன்றம் சோ அந்த நிலைமையில ஸ்பீக்கர் வந்து இன்னும் செய்யலான்னு இவர் கேட்கிறேன் ஸ்பீக்கர் ஹாஸ் நோ ஐடியா வாட் டு டு ஸ்பீக்கருக்கு வந்து என்ன செய்யறேன்னு தெரியல சோ அவர் என்ன செய்யறேன்டா ஒரு நெருப்போட்ட குழப்பி விட்டானே என்று அந்த என்ன வரகோ சோ இவர் முதலாவதாக கழிச்சது வந்து எங்களோட ஒப்போசிஷன் லீடர் சஜித் பிரேமதாஸ் சரி நல்ல மனுஷன் சரியான சாஃப்டான மனுஷன் சரியான நல்ல மனுஷன் கையில ரத்தம் இல்லையா அடிக்கடி சொல்லி கொண்டு நிற்கும் அது உண்மைதான் சரியான நல்ல மனுஷன் சோ அந்த தான் எழுப்பினது என்ன பிரச்சனை அவரோட கதை கேட்கணுங்க பாராளுமன்றத்துக்கு வந்து பாராளுமன்றத்து கடமைகளை நிறைவேற்ற வேணும்ன்றது ராஜகாரியங்கள்ல மிகப்பெரிய ராஜகாரி அதாவது சொல்லுவாங்க ராஜகாரிய பாதாகிரி மன்ற நடுவு போட்டாண்டுவாங்க அதே மாதிரி பாராளுமன்றத்துக்கு வந்து பாராளுமன்றத்துல இருந்து பாராளுமன்ற நடவடிக்கைகளை செய்யறது வந்து மற்ற எல்லா வேலைகளையும் விட மிகப்பெரிய ஒரு கடமை உண்டு ரெண்டாவது அது என்னுடைய கடமை எனக்கு என்னுடைய மக்கள் போட்ட ஆணை சரிதான் அவருடைய சிங்களத்தை அப்படியே தமிழ்படுத்துறேன் என்னுடைய வடகிழக்கு மக்கள் எனக்கு போட்ட வடக்கு மக்கள் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மக்கள் எனக்கு போட்ட ஆணை join to go to the parliament every day and represent us in the parliament every day so நீ ஒவ்வொரு நாளும் போகணும் பார்லிமெண்ட் அதான் அந்த உண்மையான ஜனநாயகம் என்கிறதுக்குரிய அர்த்தம் சோ அவர் கொடுக்க இவரிடையில நிப்பாட்டுவார் ஸ்பீக்கர் நிப்பாட்டி சொல்லுவார் நான் எங்க செக்ரட்டரி ஜெனரலுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் செக்ரட்டரி ஜெனரல் கோர்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவான் ஆகவே நீங்க எல்லாம் இருங்க பிளீஸ் இல்ல இருங்க அவங்க ஒருத்தரும் இருக்கீங்க என்னடா இன்றைக்கு அர்ச்சுனாக கை வைக்கப்படுறது நாளைக்கு வேற ஆளுக்கு வைக்கப்படும் அதுதான் பெரிய பிரச்சனைங்க சோ பெரிய அடிவாடா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் போகும் இந்த விளக்க வீடியோ திரும்பி நான் பாருங்க எல்லாரும் விடுவோம் சோ பெரிய அப்ப அதுக்கு பிறகு இவர் திருப்பி அவர் சொல்ற லெட் மீ ஸ்பீக் என்ன முடிய விடுங்களான்னு கத்துவார் எங்கண்ட எதிர்கட்சி தலைவர் அதுக்கப்புறம் கதைங்க என்றால் இல்ல இது வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய சிறப்புரிமை கடமை மக்களுக்கு செய்யற ஒரு மனிதன் மக்களுடைய வாக்குகளால வந்த மனிதன் அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கடமை தான் இந்த பாராளுமன்றம் வந்து அன்றைய பாராளுமன்ற கடமை இதுகளில் வந்து கலந்து கொள்றது அவை கௌரவ சபாநாயகர் அவர்களே பிரதேச சபாநாயகர் அவர்களே உடனடியாக தீர்ந்துவதென்ற இதுக்கு வந்து உடனடியாக தீர்ப்புண்ட தாருங்கள் பாராளுமன்றத்துல ஓர்டர் ஒன்றை பிளேஸ் பண்ணுங்கள் இந்த விடயம் தொடர்பாக ஓர்டர் ஒன்றை பிளேஸ் பண்ணுங்கள் என்றுதான் எங்களுடைய இவருடைய கதை எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் என்ற கதை அந்த நேரம் இந்த மொட்டையும் ஒரு தான் இருக்கான் பாருங்க கண்ணாடியும் போட்டுக்கொண்டு அந்த சினிமா இதுல வர மாதிரி கார்ட்டூன்ல வர மாதிரி செக்ரட்டரி ஜெனரல் இவர் போய் அங்க ஓதுவார் அர்ஜுனா கடிதம் எடுத்து அனுப்பி இருக்கலாம் என்கின்ற கதையை ஓதுவார் சோ இப்ப நான் உங்களுக்கு ஒரு விடயம் உண்டு போட போறேன் இது தொடர்பாக மிச்சத்தையும் நான் வழங்கப்படுகிறேன் சோ ஸ்பீக்கர் என்ன கேட்கிறாருன்றதையும் ஸ்பீக்கருக்கு மேல அந்த மூலையில அந்த கடிதத்துல நான் சைன் பண்ணி 4:38 PM டைம் இருக்கிறதையும் போட்டு ஒரு கடிதத்தையும் இந்த சைட்ல போடுறேன் ரியாலிட்டியை விளங்கிக் கொள்ளுங்க இப்படித்தான் தமிழர்கள் ஆங்கிலம் தெரியாம சிங்களம் தெரியாம பாராளுமன்றத்துல இருக்கவே இல்லாடா நான் போறேன் உங்களுக்கு நான் தேவையில்லையோடா உங்களுக்கு நான் கெட்டவனல்லோ கெட்ட வார்த்தைகளோ கதைக்கிறேன் நான் ரேபிஸ்ட் அல்லோ நான் போறேன்
அதான் புலம்பெயர்னால இருக்கிற கணவர் சொன்னீங்களே அர்ச்சுனா வேண்டாம் நான் போறேன் ராசா. நீங்க டாக்குலர் ஒரு மாதம் 3 மாதமோ நான் டிசைட் பண்றேன். பட் நான் போயிட்டு வரேன். ஆனால் ஒரு தமிழனுக்கு என்ன நடக்கிறதுன்றது பாருங்க. இன்றைக்கு தான் ஒட்டுமொத்த சிங்களமும் இன்றைக்கு எழும்பினது. ஏன் இன்றைக்கு அர்ச்சுனாக்கு நாளைக்கு எங்களுக்கு அது அவர்களுக்கு இப்பவே உரைக்க வலிக்கிடுது. அதனாலதான் ரணிலும் சஜித்தும் சேர்ந்தது. சோ இந்த ஸ்பீக்கர் என்ன சொல்றாரு, என்ன கேட்கிறாருன்றதையும் அதுக்கு மேல அவற்றை மூலையில இடத்துல நான் போடுவேன் அந்த கடிதத்தை ரெண்டையும் பாருங்க. வா Honorable Archana Ramanathan, I'm talking to you. Honorable Archana Ramanathan, have you informed the courts of your presence here today? I have sent my lawyer. I have sent the proceeding of this house. It has been shown to the judge that the proceeding is there and my speaker list was there. Still, I was provided a warrant. What could I do? I was here since 9 o'clock. Okay, Honorable Archana Ramanathan, in that case, a discretion of the Honorable Judge. So, we have nothing much to do here. So, this will be communicated to the courts. Can you? Yeah. Now, who is raising the point? Oh, Honorable Member, can you sit down? Okay, can you take your seat then? Honorable Leader of the Opposition. இதுல நீங்க பாக்கணும் என்றால் அந்த கீழே இருந்துதான் ஸ்பீக்கருக்கு டிப்யூட்டி ஸ்பீக்கருக்கு அட்வைஸ் பண்றது வாட் டு டூ நெக்ஸ்ட். அவதான் செக்ரட்டரி ஜெனரல் 3 பேர் இருக்கணும், டிப்யூட்டி செக்ரட்டரி ஜெனரல், அடிஷனல் செக்ரட்டரி ஜெனரல், செக்ரட்டரி ஜெனரல் 3 பேர் இருக்கணும். இவதான் அட்வைஸ் பண்றது ஸ்பீக்கருக்கு வாட் டு டூ. சோ இதை கீழே இருந்து அட்வைஸ் பண்ணுவார். அப்ப சார் என்னோட கேட்பார், விஸ்வசாலி சார், டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன், நான் அதை தமிழ்ல சொல்றேன் உங்களுக்கு, நீங்க கோர்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா, நீங்க இன்றைக்கு இங்க இருக்கிறீங்க என்று இன்ஃபார்ம் பண்ணீங்களான்னு கேட்பார். கோர்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம எங்கட லோயர் ஒருத்தரம் போகாம சும்மா ஒரு விழுந்திருக்கலாம் தானே. சோ கோர்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி கோர்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம நான் இப்படி தொடங்குறேனாடா பிரச்சனையே. சோ நான் சொல்லுவேன், சார் I am here since early morning 9 o'clock. I sent my lawyer, என்னோட லோயர் அனுப்பினார், இந்தியன் ஸ்பீக்கர் லிஸ்ட் அனுப்பினார், இந்தியன் பிசினஸ் பேப்பரை அனுப்பினார். இந்த 3 தான் எனக்கு பாராளுமன்ற டேட் எனக்கு காட்டக்கூடிய 3 விடயங்கள். இந்த 3ஐயும் தான் நான் அனுப்பினான். அனுப்பி போட்டு என்னுடைய லோயர் முன்னிலையாகி சொன்னவர், நான் இன்றைக்கு பாராளுமன்றத்துல ஸ்பீச் இருக்கிறபடியா பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறேன் என்னுடைய லோயர் முன்னிலையாகி சொன்னவர். வாட் குட் ஐ டு, இதை விட நான் என்ன சார் செய்யலும் என்று நான் சொல்லுவேன். அப்ப ஸ்பீக்கர் சொல்லுவார், சோ இவர் கீழே போய் சொல்லுவார், மேலகி இவரும் ஒரு லோயர் தானே, அபிவர்த்தனம் ஹன்சக் அபிவர்த்தன. சோ நல்ல மனுஷன், நான் ஒரு காலத்துல பார்த்து கொள்வோம், எங்களுடைய நல்ல மனிதர் தானே. சோ நல்ல மனிதரை ஒரு காலத்துல நாங்கள் நல்ல நட்பாக இருப்போம். 2029 ஆண்டு பார்ப்போம். சோ ஹன்சக அபிவர்த்தன சரிதானே. இவர் இப்ப கூட என்ன அவர் எப்படி என்ன அவமதிக்கிறாருண்டா, ஹொனரபிள் எம்பின்னு சொல்ல மாட்டார், அர்ச்சுனா அப்படிதான் கதைப்பார். உங்களுக்கு அந்த அவரோட க்ளோஸ் என்றவர் ஆக்களுக்கு அவர் எனக்கு தான் லொக்கா மாதிரி சீன் ஓட்டுறாராமண்டு ஓட்டுவார். ஆனா நாங்க அதை காணிக்கிறோம் என்றால் நாங்கள் சிலதுகளை ஞாபகம் வச்சிருப்போம் சாகும் வரைக்கும். சரிதானே, சிலதுகளை நாங்க ஞாபகம் வச்சிருப்போம் சாகும் வரைக்கும். சரி, அவர் சொல்றாரு அங்க ஸ்பீக்கர், இந்த விடயம் மட்டும் உங்களுக்கு விளங்காது, தெரியாது, அடிவாடண்டு தான் தெரியும், இதுல தெரியாதானே. சோ அவர் சொல்லுவார் அங்க மேல ஸ்பீக்கர்கிட்ட. சோ அது தட் இஸ் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஜட்ஜ். அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜுக்கு என்ன டிசிஷன்ஸும் எடுக்கலாம், அது அவருடைய தனிப்பட்ட உரிமை, அவருடைய தனிப்பட்ட சிறப்பு. சோ அது ஜட்ஜினுடைய முடிவை நாங்கள் ஒன்றும் செய்யலாது என்று இவர் டிப்யூட்டி ஸ்பீக்கருக்கு அட்வைஸ் பண்ணுவார். இவர் அட்வைஸ் பண்ணீங்கல்ல, டிப்யூட்டி ஸ்பீக்கர் அனௌன்ஸ் பண்ணுவார், ஓகே there is a discretion of the judge, we can't do much anything, we can't do anything much, so no much anything நான் சொல்லுவேன். So therefore we'll continue the proceeding. and backgroundல சவுண்ட் கேட்டீங்களா, ஆட்டிவான செம்ம அடிவாடகம், எல்லாருமே கூடாடுறாங்க. சரிதான், எதிர்கட்சி எல்லாரும் கூடாடுறாங்க. ஏனென்றால் that is totally wrong. எங்களோட டிப்யூட்டி ஸ்பீக்கர் எடுத்த டிசிஷன் totally wrong. ஏனென்றால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய சிறப்புரிமையை கூட நாங்கள் ஒரு பார்லிமெண்ட் வந்து ஸ்பீச் பண்றது கூட உரிமையை, எழுதப்பட்ட உரிமைகளை கூட வழங்க தருகின்ற இந்த டிப்யூட்டி ஸ்பீக்கரை சும்மா விடுவாங்களோ எதிர்கட்சிக்காரர். சோ மறுபடியும் அடிவாடு நடக்க திருப்பியும் எதிர்கட்சியில எல்லாரும் சொல்றாங்க பாயிண்ட் போடுற இந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு பாயிண்ட் போடுற சொல்லி தந்தது ராமநாதன் அடிச்சிடும். அன்றைக்கு இந்த வரைக்கும் செல்ல மாட்டேங்கான காய்க்க விரும்பல, காய்க்க விரும்பல. சரிதானே, நல்ல மனுஷன் ஆவிய நவடியாக விரும்பல என்று நான் நினைச்சு விட்டுருக்கேன். சோ நான் காய்க்க விரும்புறேன். சோ நீங்க அப்படி போயிட்டு போட்டோ அடிச்சே யாருமே காணல, சாணக்கியம் போயிட்டு போட்டோ அடிச்சே ஆட்டுக்கிறீங்களா?
சுமந்திரம் போயிட்டு போடுற கட்டுக்கிட்டீங்களா பழைய நாடுகள்ல ஞாபகப்படுத்தி சொல்லுங்க எனக்கு. சோ திருப்பி ஒப்போசிஷன் லீடர் எழுப்பி கேமுக்கு பேர் அதை நான் தமிழாக்கம் செய்யறேன். கேளுங்க என்ன. අරු නියෝජ්‍ය කතානායකතුමනි මේ උත්තරීතර සභාවේ පාර්ලිමේන්තු සැසිවාරය පවත්වනකොට මන්ත්‍රීවරයාට මේ සභාවේ සිටීම එතුමා සතු අයිතියක්, ඒක වරප්‍රසාදයක්, ඒක ජනතාවගේ නියෝජනත්වය, ජන සම්මතවාදය, මේ සියල්ලක්ම මේ ප්‍රතිපත්තීන් සියල්ලක්ම අනුගමනය කරමින් එතුමාට අයිතිය තියෙන උසාවියේ ඉන්න නෙවෙයි මේ පාර්ලිමේන්තුවේ ඉන්න. ඔබතුමා ඒක ගැන තීන්දුවක් දෙන්න. Okay. දැන් තීන්දුවක් දෙන්න. ඒක ඔබතුමාගේ වගකීම. තීන්දුව ලබා දෙන්න. I will find out the honorable leader of the opposition. There is no order I can issue at this moment. Anyway, I will look into this, ask the office to find out from the courts. Honorable Mujibur Rahman, can you second that motion? Yes, Honorable Sujiva Singh, what is your point of order? அப்ப திருப்பியும் எழுப்பின எங்கட எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் நல்ல மனுஷன் சொல்றேன் என்றால், இது ஒரு பாராளுமன்றத்தை அவமதிக்கிறவே இல்லை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய பாராளுமன்ற கடமைகளை செய்யலாம தடுக்கிறன்றது ஒரு கிரிமினல் குற்றம் ஐயா, கிரிமினல் குற்றம். சோ பார்லிமெண்ட் பிரிவிலேஜ் செக்ஷன் ஆக்ட் நம்பர் 14/2014 நினைக்கிறேன் தெளிவா சொல்லுது, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய பாராளுமன்ற கடமைகளை தடுக்கிறது பார்லிமெண்ட் பிரிவிலேஜ் இஷ்யூ. அது பாராளுமன்றத்தினுடைய பிரிவிலேஜ் இஷ்யூ. ஆகவே தாங்கள் உடனடியாக தீர்மானம் ஒன்றை தர சொல்லி, ஆனால் கீழே இருக்கிற ஹான்சக சொல்லுவார் மேல போய் ஒரு தீர்மானம் தர இயலாது, இதுக்கு நாங்க முடிவெடுக்க இயலாது என்று சொல்லுங்க. டிப்யூட்டி ஸ்பீக்கர் மனுஷனுக்கு ஒன்றும் தெரியாதானே. சோ அந்த சொல்லும் ஒரு தீர்வும் தெரியலாது, தீர்ப்பும் இப்ப தெரியலாது, நாங்கள் செக்ரட்டரி ஜெனரலுக்கு இன்ஃபார்ம் பண்றோம், ஸ்பீக்கருக்கு இன்ஃபார்ம் பண்றோம் என்றுதான் இவர் சொல்லுவார். அந்த நேரம் இன்னொரு லோயர், சுப்ரீம் கோர்ட் லோயர் சுஜீவ சேனசிங்க திருப்பி எழும்பி திருப்பி அடிவா நடக்கும், திருப்பியும் சண்டை பிடிப்பாங்க. அடுத்ததே தமிழகம் செய்து போடுறேன், கேளுங்க. Thank you, sir. Can I have the sir? Please, Can I Honorable please Sujiva have Singh. silence, sir? Can I have silence, sir? Just to No, you can talk at the top of your voice. සංගතතුමා ගරු නියෝජ්‍ය කතානායකතුමා මේක පොඩ්ඩක් සාන් දෙන්න. මේක ගරු නියෝජ්‍ය කතානායකතුමා මේ කාරණය සම්බන්ධයෙන් please I'm talking. ගරු නියෝජ්‍ය කතානායකතුමා කෑ ගන්නද sir? Can you talk, please? Can you silence them? That's if I So if you talk, they'll be silent. Can you do that? පක්ෂග්‍රාහී නොවි මේක නියෝජ්‍ය කතානායකතුමා අපි ආණ්ඩු පක්ෂයේ ඉන්න කාලේ විපක්ෂයේ විසින් මේක යොමු කරා. එතකොට උසාවියට පැමිණෙන අවස්ථාවේදී මේ වගේම පාර්ලිමේන්තුවට පැමිණෙන අවස්ථාවේදී පාර්ලිමේන්තුවේ යන අවස්ථාවේදී අතරංගොඩ බෑ කියන කාරණය විපක්ෂය යොමු කරා. අපි ගොඩක් වෙලාට ආණ්ඩු පක්ෂයේ ඉන්නකොට ඕක දැනෙන්නේ නැහැ. ඔක්කොම ලක එම වෙන්න ඕනේ නැහැ කියලා. හැබැයි අපි නැගිටලා කිව්වා නෑ එහෙම නෙවෙයි. අනිවාර්යයෙන්ම අයිතිවාසිකම් තියෙනවා දේශපාලනය කරනකොට මේක ඔබතුමාලටත් මේකට මූල පාන්න සිදු වෙනවා. මේක කෑ ගන්න එපා. මේක මේ රටෙන් පැනලා නෑ නෙවෙයි. ඒ අයිතිවාසික මන්ත්‍රී වරප්‍රසාද ඔබතුමාලා ආරක්ෂා කරනවා. ඔබට දුන්නක් ඇති. Yes, no. ආණ්ඩු පක්ෂයේම Okay, I got that message. அப்ப சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கட்சியில இருந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க அவர் எழும்பி சொல்லுவார், தயவு செய்து இவர்களை சைலண்ட் பண்ணுங்க. அந்த அளவுக்கு அடிபாடு நடக்கும். தயவு செய்து இவரை சைலண்ட் பண்ணுங்க. உண்மையா என்னென்றால் நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கைக்குள்ள நாங்கள் நினைச்சினாங்க ஓகே இது அப்படி அல்ல, இப்படி எதிர்கட்சிக்காரர் இப்படி முந்தி கூச்சல் இடையே நாங்கள் நினைச்சினாங்க இல்ல இவ கட்டாயம் கோர்ஸுக்கு தான் போகணும். ஆனால் அந்த நேரத்துல கூட சுஜீவ சேனசிங்கன்ற தான் அந்த நேரத்துல எழுப்பி சொன்னா இல்ல இது பாராளுமன்ற உறுப்பினருடைய ஒரு வரப்பிரசாதம், அதாவது ஒரு சிறப்புரிமை. சோ அதை நாங்கள் பாதுகாக்க வேணும். சோ பாராளுமன்ற உறுப்பினர்களா நாங்கள் இந்த விடயத்துல தீர்மானங்கள் எடுக்க வேணும். சோ தயவு செய்து இவர்கள்ட்ட சொல்லுங்க இது பாராளுமன்ற உறுப்பினருடைய சிறப்புரிமை என்று சொல்லி சுஜீவ சேனசிங்க அவர்கள் சொல்லுவார். Honorable Sunil Vattakala, what is your point of order? ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, මෙතෙන්දි පැහැදිලි නීතිය තමයි එතුමට නඩුවක් තියෙනවා නම් එතුමගේ අපකරු මගින් ගරු අධිකරණයට දැනුම් දෙන එක අද ඔහුට ඒමට හැකියාවක් නැහැ. අපකරු ඉදිරිපත් කරනවා කියලා නීතිඥ මහත්තයා කියනවා. නීතිඥ මහත්තයා විතරක් ගිහලා කියලා හරියන්නේ ඕනම සිවිල් අපරාධ නඩුවක් විත්තිකාරය යන්න ඕන. විත්තිකාරය
විශේෂ අවසරයක් නැත්නම් විත්තිකාරය යන්න ඕන. ගරු අධිකරණයට කියලා අපි කොච්චර මේ ගරු මූලාසනාරුන්ට ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි ඒක තමයි නීතිය. Settle down. Listen to him. මන්ත්‍රීවරයෙකු එහෙම නිදාසක් හම්බෙන්නේ එයා විත්තිකාරයෙක් නම් එයාට අධිකරණයට යන්න ඕන. එයා යන්නේ නැත්නම් එයාගේ අපකාරය යන්න ඕන. අපකාරය කියලා කියනවා මේ සිද්ධියක් තියෙනවා Okay. කියලා. Honorable Archana Ramanathan. இதுல நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி போடாட்டி வாழ்க்கையில இலங்கை பாராளுமன்றத்துல தமிழனுக்கு என்ன நடக்கிறன்றதையும் இலங்கை நாட்டுல தமிழனுக்கு என்ன நடக்கிறன்றது உங்களுக்கு விளங்காது. காரணம் இது யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தினுடைய பிரதி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டகல. சரிதானே? என்னோட நல்ல மாதிரி என்னோட உண்டா சாப்பிடுறவர், என்னோட கதைக்கிறவர். ஆனால் மைக்குக்கு எப்படி கதைக்கிறாங்கன்னு பாருங்க. அதுதான் இந்த நாட்டுல இப்படி எல்லாத்தையும் தாண்டியடாப்பா சிறைக்குள்ள போய்தான் அரசியல் செய்ய வேண்டியிருக்கும். சும்மா செய்யல அது அரசியல் இங்க. சரிதான்? அது தமிழ் கதைக்கிற பாராளுமன்ற உறுப்பினரா சிங்களம் காய்ச்சி கூட ஆங்கிலம் வச்சு கூட விட மாட்டாங்கடா. அவரு சுடுவாங்கல்ல, அடிச்சு உள்ள போடுவாங்க. ரவிராஜ் அன்னைக்கு நடந்ததுதான் எங்களுக்கு நடக்கும். ஆனா நான் பயப்படுகிறேன், நான் தீர்மானிச்சிட்டேன். நான் எல்லாத்தையும் கண்டு அனுபவிச்சிட்டேன் வாழ்க்கையில். ஒன்றுமே அனுபவிக்காத இல்ல, எல்லாமே அனுபவிச்சிட்டேன். சோ நான் விஷயத்த சொல்றேன். இவர் என்ன சொன்னவர்? இவர் சொல்லுவார், ஓனமா அபராத நடுவிட்டு, அதாவது கிரிமினல் நடுவுக்கு வித்திகாரைய அனிவாரமே அண்டோணும். வித்திகாரையண்டா குற்றஞ்சாட்டப்பட்ட குற்றவாளி கட்டாயம் வேண்டோணுமா. ஆனா இடைக்குள்ள ஒரு வசனம் சொல்லுவார், ஸ்பெஷல் அவசரர் நெத்தான், அதாவது ஸ்பெஷல் அது தங்களுக்கு பாதுகாத்து கொள்றது. தங்களுக்கு இப்ப அவருடைய மனுவர்னு ஒரு ஒரு அவர்களுடைய கட்சிக்காரர்களுக்கு இப்ப அரசு வாரண்ட் போடப்பட்டிருக்கு. மனுவர்னாண்டு ஒரு பேருக்கு அவர் இன்றைக்கும் பாராளுமன்றம் போறார். ஆனா அரசு வாரண்ட் இருக்க தக்கனையாக அவரே போலீஸாரர் என்ன செய்ய மாட்டாங்க, தேடி பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ஸ்ல ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா அர்ச்சனா ராமநாதனே போன் நம்பரை தேடி இருக்கிற இடத்த தேடி பிடிச்சு வந்தான் இப்ப அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் வரைக்கும் வரையில எப்ப வாசல்ல போலீஸ் ஜீப் நிக்குதோ எனக்கு தெரியாது. ஆனா என்ன கவலை என்றால் இவர் என்ன சொல்றாரு என்றால், இவர் வித்திகாரையானாங்க, இவர் குற்றவாளி என்றா இவர் போக வேணும். இவர் பாராளுமன்ற உறுப்பினர் என்றா இங்க ஒரு ஆணையம் புடுங்கிறாது, இவர் போகணும். இவர் போகாட்டி இவருடைய 2 சாட்சிக்காரர்களும் அங்க போய் சொல்லணுமா, எனக்கு நான் பாராளுமன்றம் போயிட்டேனா, ஆவே லோயர் போய் பிரயோசனம் இல்ல அப்படி என்றுதான் இவர் சொல்லுவார். லோயர் போய் தான் பிரயோசனம் இல்லை, ஆவே நான் இவரும் கட்டாயம் போக வேணும் ரெண்டு கதை உண்ட இவர் சொல்லுவார். விட மனச்சாட்சி இல்லாத கதை என்ன, தங்களுக்கு ஒரு சட்டம் உங்களுக்கு ஒரு சட்டம், மனுவர்னவுக்கு ஒரு சட்டம், அவருடைய எவர்டி அதுக்கு ஒரு சட்டம். அது ஜட்ஜ்மேருக்கு இவங்க கோல் பண்ணி சொல்லுவாங்க, நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம். போலீஸ்காரர் சொல்லுவாங்க அரெஸ்ட் பண்ண வேண்டாம். ஆனால் எதிர்கட்சியில இருக்கிற தமிழர் என்றால், முக்கியமா தமிழர் என்றால் என்னடா கண்டு பாருங்க. இது ஒரு கெட்ட ஒரு பெரிய ஒரு இது சூழ்ச்சிகள இருந்தானே என்னுடைய தமிழ் சமூகத்தை காப்பாத்துறதுக்கு யார் ஒருத்தர் பிறந்து வரணும். நான் இல்லை, நான் கூடாது உங்களுக்கு என்ன விடுவோம் மிச்சதையும் கேட்பேன். Honorable Archana Ramanathan, I am talking to you. Honorable Archana Ramanathan, can you listen to me? Have you requested a letter? Honorable Archana Ramanathan, can you listen to me? Have you requested a letter from Parliament saying today is a sitting day and that you are supposed to be here? The whole country knows we are sitting No, there. honorable member, please. I am asking the honorable member. Have you produced that letter to a court? So far the Secretary General asked me to sit until 5:30 p.m. Then only they will give the letter. They will never give a letter before that. So far, 1,000 letters I have brought from the Secretary General. Have you requested for this day? Sit down. Honorable member, have you requested for this day? So you have not requested this morning or whatever it is? Yes, honorable leader of the opposition, yes, what do you have now? முக்கியமான என்ன உண்மையாவே அப்பா மாதிரி நேசிக்கிற ஒரு அண்ணா ஒரு ஆள் டேக்ல கோல் பண்ணிட்டார். சோ வெரி ஷார்ட்டா முடிக்கிறேன். அவர் கேட்கிறார் ஸ்பீக்கர், நீங்கள் இன் ரைட்டிங்ல ரிக்வெஸ்ட் பண்ணினீங்களா செக்ரட்டரி ஜெனரல் இந்த கடிதத்தை ஆதாரம் இல்லாம காய்ச்சி பழக்கமே இல்லடா. முதலாவது கதைக்க முன்ன தேடுறது ஆதாரத்தை வடிவாயில போட்டிருக்கனா இல்லையா. 4:38 தான் சைன் வேண்டி எடுத்திருக்கான் அந்த கடிதத்தை.
ஒரிஜினலை தந்து போட்டு ஒரு நாளுமே ஒரே எம்பிட்டையுமே இப்படி அவங்க கேட்க மாட்டாங்க. என்னோட கொண்டு சொன்னா என்னோட போட்டோ காப்பி பேப்பரை கொண்டு தந்து அதுல நீங்க ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னு சைன் எடுத்தாண்டு. நாளைக்கு இவங்க ஒரு பிரிவிலேஜ் மோஷன் ஒன்றை கொண்டு வந்தா இவங்க என்ன செய்வாங்க என்றால், சரியா, பிரிவிலேஜ் மோஷன் ஒன்றை கொண்டு வந்தால் இவங்க என்ன செய்வாங்க என்றால், இல்ல இவருக்கு 8 மணிக்கே கடிதம் கொடுத்துட்டு போய் சொல்லுவாங்க. சோ இவர் நினைச்சினம் அந்த கடிதத்துல நான் ரிசீவ்ட் போட்டு வேண்டுவேன். டேய் நாங்கெல்லாம் கதைக்க விரும்பல. சோ நான் என்ன செஞ்சிருக்கிறேன் என்றால், அதுல ஒரு வாரம் வைக்க இல்ல அடிக்குது. நான் அதுல என்ன செஞ்சிருக்கிறேன் என்றால் தெளிவா எழுதி வேண்டிய 4:38 PM 4:38க்கு தந்து விடிய காலம் 9 மணிக்கு அரசு விழுகிறதுக்கு நான் என்ன செய்யறது? சோ அவர் என்ன ஆர்டர் தாரார் என்றால், என்னுடைய டிப்யூட்டி ஸ்பீக்கர் நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணிட கடிதத்தை, சோ அதால கடிதம் தெரியல, கடிதம் தந்து கொண்டே கோர்ஸ் கொடுத்திருந்தாலும் நீங்க தப்பி இருக்கலாம். சோ நீங்க கடிதம் நான் சொல்றேன், ஐயா எத்தனையோ நாள் முதல் நாள் கடிதம் கொடுத்த அப்புறம் சொல்லிக்காங்க, நீங்க பின்னர் 5:30 வரைக்கும் இருந்த அப்புறம் தான் கடிதம் தருவோம். அப்படித்தான் அவங்க ஊத்துவேல பாத்துருக்காங்க இந்த செக்ரட்டரி ஜெனரல் டிபார்ட்மெண்ட். சோ தெளிவா அவரு சொன்னான். ஆனா நான் ஆதாரத்தை நான் சொல்றேன், சார் சோஃபா they asked me to sit down until 5. they asked me to sit down. sometimes நான் போய் கேட்கிறேன், கடிதம் கொஞ்சம் வெள்ளன தாங்கோ 3 இல்ல நீங்க 5:30 கடிதம் எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நயவஞ்ச கூட்டம். சரிதானே? என்னடா இவங்க முதல் தொடக்கத்துல இருந்தே என்ன பிடிக்கல. என்னடா நான் முதல் போய் தொடக்கத்துல சஜித் பிரேமதாசன் கதிரையில இருந்ததுக்கு நான் செக்ரட்டரி ஜெனரல் தான் கிழிச்சினான். நீங்க ஃபர்ஸ்ட் டே வெப்சைட்ல போட்டது என்னது? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வெப்சைட்ல ஒன்றை போடுவீங்க, நாங்க வந்து மாறி இருந்த அப்புறம் எங்கிட்ட பிள்ளைன்றீங்க. அவ சொன்னா சம்பிரதாயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வர எங்களுக்கு வடக்கு மாநிலத்துல போராட இருந்த எங்களுக்கு சம்பிரதாயம் தெரியுமா? பாராளுமன்றத்துல நாங்க இன்றைக்கு ஒரு நாளை பாராளுமன்றத்துல வந்து பாத்துருக்கோமா? அல்லது வடக்கு மாநிலத்துல இந்த ஸ்கூல் பிள்ளைல கூட்டி வந்து காட்டிருக்காங்களா பாராளுமன்றத்துக்கு? அதே கதை அழைக்க வேணாம். ஃபர்ஸ்ட் டேயே கிழிச்சிருக்கேன் செக்ரட்டரி ஜெனரலுக்கு இன்ட்ரடக்ஷன் டேயில. சரிதானே? ஃபர்ஸ்ட் டே அதாவது சிட்டிங் முடிஞ்ச அப்புறம் அடுத்த நாளே கிழிச்சிருக்கேன். நான் பிரிவிலேஜ் அடிப்பேன், நீங்க செஞ்ச பிள்ளையண்டு. சோ இதை நான் எங்க போய் சொல்றது? எங்க போய் இதுல நாங்கள் கஷ்டப்படுத்துறது? சோ தெளிவா சொன்ன பிறகு ஸ்பீக்கர் ஆர்டர் டிப்யூட்டி ஸ்பீக்கர் ஆர்டர் கொடுத்துருவார். இல்ல நீங்க கடிதம் கேட்காதாலதான் உங்களுக்கு ஒரு ஸ்கூல் இருந்தாண்டு. எப்படி இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தினா தான் உங்களுக்கு தெரியும். அதனாலதான் நீங்க ஃபுல்லா கேட்கணும். ஒவ்வொரு தமிழனும் பார்க்க வேண்டிய வீடியோ 76 வருஷ ஹிஸ்டரியில உங்களுக்கு ஒவ்வொரு தமிழனும் உங்களுக்கு பாராளுமன்றத்தை சொல்லி தந்தேன். நான் தானே கூடாது, நான் தானே தமிழனுக்கு தேவையில்லாதால். இன்றைக்கும் என்ன நேசிக்கிற எத்தனையோ ஆயிரம் பேர். இன்றைக்கும் ஒரு அண்ணா ஒரு ஆள் லண்டன்ல இருந்து ஏண்டா உங்க இருந்து கஷ்டப்படுறாய் வா, நான் யோசிக்கிறேன் எல்லாம் விழுதுறேன். ஓகே, நானும் வெளிக்கிட்டு போயிட்டேன். வெளி வடக்குல இருந்து அந்த வயசு போன அம்மாவுக்கு யார் பாக்குறது, யார் கேட்கறது? நீங்க நினைக்கிறீங்களா சுமந்திரன் வந்து காணி பிடிச்சு கொடுப்பாங்க நினைக்கிறீங்களா? சாணக்கியன் வந்து காணி வச்சு பிடிப்பிச்சு கொடுப்பாங்க நினைக்கிறீங்களா? நீங்க கயேந்திரமார் ஆஸ்திரேலியாவில இருக்கிற சொத்தையும் லண்டன்ல இருக்கிற சொத்தையும் கொழும்பு யூனிவர்சிட்டி பின்னால் இருக்கிற சொத்தையும் விட்டு போட்டு வந்தீங்க காணி பிடிச்சு கொடுப்பாங்க நினைக்கிறீங்களா? நீங்க அப்படி நாங்க எல்லாம் லண்டன்ல இருந்து அமெரிக்காவில இருந்து படிச்சு ரோயல்ல படிச்சு போட்டு வந்து யாழ்ப்பாணத்துல ஓட் கேட்கிறடி சிவபிரகாச வித்தியாலயம் ஆத்தாக்கா பாடசாலையில படிச்சு போட்டு தான் வந்து யாழ்ப்பாணத்துல ஓட் கேட்கிறோம். ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க? நீ எங்கள்ட அரசியல்ல தேவையில்லை போவோம். என்ன சந்தோஷம், மிச்சத்தையும் கேட்போம். Honorable Deputy Speaker, sessions of Parliament take precedence and priority over all other things because the Parliament is supreme. This is a sovereign body. This is a supreme body. So his priority is to attend Parliament, nothing else. So you please give a ruling. ඔබතුමා තීන්දුවක් දෙන්න දැන් මේ අවස්ථාවේ. මෙතුමාට අයිතිය තියෙනවා මේ සභාවේ මේ විවාදයට සහභාගී වෙන්න. එතුමාගේ අයිතිය ආරක්ෂා කරන්න. Okay. Honorable, what's your இப்பட்ட கிளி 2 வருஷத்துல இன்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒட்டுமொத்த எதிர்கட்சியும் அர்ச்சுனா காண்டி போராட்ட வரலாற்றை இன்றைக்காவது கண்டிருக்கீங்களா? நீங்கள் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்காக 76 வருட பாராளுமன்ற வரலாற்றுல அர்ச்சுனா என்கின்ற பெயர் போல இன்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்காக ஒட்டுமொத்த எதிர்கட்சி முக்கியமாக சஜித் பிரேமதாஸ், நாங்க தானே எல்லாம் சொல்லிக் கொள்றோம். ரணசிங்க பிரேமதாசவை விடுதலை புலிகள் கொன்றார்கள், சஜித் பிரேமதாச கூடாது என்றெல்லாம் நாங்க சொல்லிக் கொள்றோம். நாங்கள் தானே தமிழரடா. நினைச்ச நேரத்துக்கு ஒவ்வொருத்தனையும் கூடான்னு சொல்றாங்க எங்களுக்கு வேலை. அதனால அவங்க தார இல்லாதே அந்த மனுஷன் தான் யாழ்ப்பாணம் முழுக்க தெரிஞ்சு எத்தனையோ பேருக்கு வீடு கட்டி கொடுத்தது. சரிதானே? நான் கலைக்க விரும்பல. எத்தனையோ வைத்தியசாலை முல்லைத்தீவு அங்க இங்கெல்லாம் கூட டயாலிசிஸ் மிஷின் கொடுத்த மனுஷன். சரிதானே? ஆனால் அதெல்லாம் வேற கதை. சரிதானே? அதுல ஆறலா கதைப்போம். காலம் மாறும். நாங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்றோம் யாருக்கு சப்போர்ட் பண்றோம் என்ற தீர்மானிக்கிற காலம் பெறும். அதை பிறகு வைப்போம்.
ஆனா அந்த சொல்லுது அந்த அந்த அர்ச்சுனா ராமநாதனுடைய இன்றைய கடமை பாராளுமன்றத்துல இருக்க வேண்டியது. அவை நீங்க தீந்துவது என்னன்னு சொன்ன உடனே எழும்புவார் அங்கால இருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இங்க அன்றகுமார நாயகனுடைய அமைச்சர் ஒருவர். இப்படி கேவலங்கட்ட ஒரு அன்றகுமார நாயகனுடைய அமைச்சர் ஒருத்தர் எழுப்பி என்ன சொல்றாரு என்ற தமிழாக்கத்தையும் போடுறேன். பயங்கர அடிபாடு நீங்க கட்டாயம் பார்க்கணும். இதை யாருமே உங்களுக்கு தமிழாக்கம் செய்து போட மாட்டாங்க. Honorable Aruna Karnatilaka, yes. Honorable Aruna Karnatilaka. කරු නියෝජ්‍ය කතානායකතුමනි මේ කාරණේ දැන් අපි දකින්නේ එක පැත්තක කරුණු විතරයි. උසාවියට ඉදිරිපත් වෙලා තියෙන කරුණු පිළිබඳව අපි දන්නේ නැහැ. ඒ නිසා මේ කාරණේ සම්බන්ධයෙන් ඔබතුමාට මේ වෙලාවේ නිශ්චයක් දෙන්න බෑ. ඒ නිසා නිශ්චිත කරුණු හොයා බැලීමෙන් පස්සේ ඒ മന്ത്രിතුමාට අසාධාරණයක් වෙලා තියෙනවා නම් ඒ පිළිබඳ තීන්දුවක් ගන්න අපිට පුළුවන්. එහෙම නැත්නම් ඒ වගේම අපි කල්පනා කරලා බලන්න ඕනේ මේ වගේ සිදුවීමකදී නියමිත ක්‍රියාපටිපාටිය ඒ മന്ത്രിවරයා විසින් අනුගමනය කරලා තියනවද නැද්ද කියන එක. ඒ කරුණු නැතුව මේ කරුණු දෙපැත්ත නැතුව අපිට මේ වෙලාවේ තීන්දුවක් ගන්න බෑ. ඔබතුමාට එහෙම තීන්දුවක් ගන්න හැකියාවක් නැහැ. Yes, Honorable Ajit Tika, what is your point? You please stand on your feet. නියෝජක කතානායකතුමනි මම බොහොම ගෞරවයෙන් ඉල්ලනවා මේ කතාබහ අපි පොඩ්ඩක් ඉක්මනින් අවසන් කරලා මේක අවසන් කරලා අපි මේ විශ්වාස භංගය ගැන කතා කරමු කියලා. මොකද පැහැදිලිව මේක මේ විශ්වාස භංගය අමතක කරන්න හදනවද මන්ද මේ වෙන කතාවක් හදලා අරගෙන මේකට ඉක්මන් තීන්දුවක් දීලා අපි විශ්වාස භංග යෝජනාව ගැන කතා කරමු කියලා මම ඉල්ලීමක් කරනවා. මේක නිකන් මේ වෙන පැත්තකට දෙගෙන යනවා. මේගොල්ලෝ අකමැතිද නැහැ විශ්වාස භංගය ගැන කතා කරන්න. ඒකින්ද අපි විශ්වාස භංගය ගැන ඉක්මනට කතා කරමු කියන එක තමයි මගේ යෝජනාව. இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? முதலாவது மஞ்சள் கலர் கோட் போட்டவர் இந்த சம்பந்தம் தொடர்பாக இந்த விடயம் தொடர்பாக நீங்க தீர்மானம் ஒன்றை கொடுக்கல. அது ஏனென்றால் அங்கால ஜட்ஜ்மெண்ட் கதை என்னன்றதை கதைக்கிறத நாங்க கேட்கலாம இங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு சார்பாக பாராளுமன்றத்துல தீர்மானத்தை கொடுக்கலாது. அவை தொடர்பாக நீங்க தீர்மானம் கொடுக்க வேண்டாம் என்று அன்றகுமார நாயகனுடைய ஒரு பாராளுமன்ற இவங்களுக்கு போட்டிருந்தா தான் தெரிஞ்சிருக்கணும். இந்த அரசு கடவுள் எனக்கு நம்பிக்கை இல்லை, கடவுள் இயற்கை தீர்மானிக்கும். இவன் ஒருத்தன் மேல வரான் இவன் ஒருத்தன் கீழே போறான்ன்ற இயற்கை தீர்மானிக்கும். 1 வருஷமா ஓட போறீங்க, 10 வருஷமா ஓட போறீங்க. தம்பி நாங்க சாரான்னு நினைச்சிட்டோம் என்றால் இங்கதான் சாவோம். சாவச்சேரி ஹாஸ்பிட்டல்ல இந்த பாடி வச்சு எடுப்பாடும். அது வரைக்கும் நான் நிப்பேன். நான் கதைக்க விரும்பல புடுங்குறேன். அதை புடுங்கி பாருங்க, சரிதானே? இப்ப தூசண கதைக்கிறீங்கள கெட்ட வார்த்தைகள் கதைகள் முடிவு எடுத்திருக்கேன். என்ன அரசியை விட்டு விலகி போற மட்டும் நான் பழைய மாதிரி அர்ச்சனை ஆயிரும். ஆனால் சரியான கவலையா இருக்கு. என்ன அடே இலங்கை வரலாற்றிலேயே நடக்காத ஒரு விடயத்துக்காக எதிர்கட்சி அடிபடுது. இப்படி செய்யறீங்களே நீங்கள் என்று சொல்லி இப்படி ஒரு நாள் கொடுக்குறீங்களே அதே அரசாங்கம் இப்படி நியாயப்படுது. அதான்டா நீங்கள் தானே 30 கொலை நடந்த பிறகும் 159 ஓட்டு 152 ஓட்டுகளை போட்டு 30 கொலை நடந்த பிறகு நீங்கள் காப்பாத்தினாக்கள். நம்பிக்கை இல்லா பிரேரணையில இப்படிப்பட்டார்கள் நீங்கள். சோ உங்களுக்கு இது சிம்பிள், உரன் தானே, இது சிம்பிள். ஆனா மனச்சாட்சி உள்ள ஒரு தமிழன் இதை பார்த்து கொண்டுதான் விளங்கிக்கொள்ள ஒரு தமிழ். நாங்கள் ஏன் இந்த அரசியல்ல மொழி அறிவு முக்கியம், இனத்துக்கு உண்மையா இருக்கிறவன் முக்கியம், அப்படி ஒரு டீம் முக்கியம் என்றதுக்கு இந்த வீடியோ முழுக்க பார்த்து உங்களுக்கு விளங்கும். திட்டுறவன் திட்டடா, இப்பவும் திட்டு, வேண்டாம் திட்டு, அர்ச்சுனா அரசியல் வேணாம் திட்டு, கோயில கொண்டே காசை கட்டு அர்ச்சுனா அங்கே அடிபட்டு சாவணும். நீங்கள் சிதைக்கிறது என்ன இல்லை, சரிதானே? தமிழ்நாட்டை இருக்கிற கடைசி கிணவை மிச்சத்தையும் கேட்போம். இல்ல 2வது ஒருத்தர் என்ன சொல்வாருண்டா, அவர் சொல்லுவார் இந்த கதையை கொண்டு வந்து இந்தியா அட்ஜர்ன்மெண்ட் மோஷன், அதாவது நாங்கள் போட்ட மோஷன் என்னடாப்பா, எதிர்கட்சியில நாங்கள் போட்டது அமைச்சரை வீட்டை கொண்டு போட்டது, அந்த மோஷனுடைய விவாதங்களை குழப்பறதுக்கு தான் பிளான் பண்ணி அர்ச்சுனா ராமநாதன் இதை கொண்டதுதான். எப்படி எல்லாம் ஜோதிச்சு கதைக்கிறான்னு பாருங்க. அதுக்கு ஸ்பீக்கர் என்னட்ட ஒரு கேள்வி கேட்பார், அதை முழுக்க பார்ப்போம். Honorable Arjun Ramanathan, Honorable Arjun Ramanathan, yes, you have not requested the Parliament for a letter to confirm with the learned courts that. Sir, I can only request once I sit in the Parliament. They never gave me. I have so far asked the letter in beforehand. They said sit until 4:30 p.m. then we will give you. No, but so they have never let me to draw the letter from the Secretary General office before 4:30 p.m. How can I request a letter? Yeah, Honorable Arjun Ramanathan, anyway, Parliament informed me that that's a standard procedure they follow. You should have at least made a request this morning. I have now. Yes, okay. I'll just listen to Harsha. Can I listen to you? அந்த ஆதாரங்களோட சிதைக்கிறது என்றால் அது எனக்குத்தான்
அந்த பெருமை போய் சேரோளும். அவர் சொல்லிக்கல அவட்ட சைட்ல மேல மூலையில போட்டிருக்கேன்னு நான் என்ன ரிக்வெஸ்ட் தெளிவா சொல்லி இருக்கிறேன். ஐயா 4:30 வரை வரைக்கும் இருந்தா மட்டும்தான் ஐயா. அதுல என்ன கேட்பாரு, நீங்கள் பார்லிமெண்ட்ல ரிக்வெஸ்ட் லெட்டர் ஒன்று ரிக்வெஸ்ட் பண்ணீங்களாண்டு. அப்ப அதுக்கு நான் தெளிவா நான் உங்களுக்கு 4:32 வட்டம் போட்டு எல்லாம் காட்டி நான் வீடியோல நீங்க பாத்துருவீங்க. எனக்கு இதுலயும் அவர் கதை கேட்கல வேலை சகோதரமா போட்டு கிடாங்க. சரிதானே ஐயா? 4:30 வரைக்கும் இருந்தாதான் ஐயா கடிதம் தருவானுங்கள். சோ இந்த கொடுத்துருக்கேன் 4:32 தான் கடிதம் தந்திருக்காங்க. அந்த ஆதாரம் காட்டி இருக்கிறேன். சொல்ல நீங்க ஏர்லி மார்னிங் இருக்கு ஜோதிச்சு பாருங்க. 9 மணி கோர்ட் ஸ்டார்ட் பண்ண, 9:30 கோர்ட் ஸ்டார்ட் பண்ண, 9:30 தான் பார்லிமெண்ட் ஸ்டார்ட் பண்ண. சோ 9:30 நான் வந்து கடிதத்தை கொடுத்து இவங்கள்ட்ட கேட்டா அவங்க சொல்லுவாங்க 4:30 வரைக்கும் இருந்தா பிறகு யூ ஹேவ் பார்ட்டிசிபேட்டட் அந்த கடிதத்தை நாங்க தருவோம் பண்ணுவாங்க. சோ 4:30 தானே நான் அந்த கடிதத்தை எடுக்கலாம். சோ எனக்கு அரஸ்பாண்ட் விழுந்தாலே நான் என்ன செய்யறது? அதை எடுத்துக்கொண்டு அடுத்த நாள் தான் போகணும். அவ்வளவுதான் இவ்வளவு நாள் இவங்க செஞ்ச வேலை. பழமையாக மற்ற கோர்ட்ஸ்கள்ல என்னுடைய லோயஸ்ட் மேன் சொல்றேன்னா டாக்டர் பார்லிமெண்ட் இஸ் ஈவென்ட் த பார்லிமெண்ட் சிட்டிங் அண்ட் okay come with the parliament proceeding and சொல்லி next day they used to say. So that is the usual fact. அத சுஜீவ் ஐயா திருப்பி சொல்லுவார், நீங்க அதை பிறகு பார்க்கலாம். சோ எங்கட ஸ்பீக்கர் கேட்டதுக்கு அங்கேயே போட்டி காட்டு கிடக்கு. ஐயா ஐயோ இதுக்கு மேல ஆங்கிலமும் தெரிஞ்சு சிங்களமும் தெரிஞ்சு தமிழும் தெரிஞ்சு ஓரளவு நுழைச்சும் இருந்தும் பார்லிமெண்ட்டுக்கு வந்து இப்படியும் அடிபட்டும் கன சமூக ஊடகங்கள்ல கன முஸ்லிம் தம்பல் குஞ்சுகள் அர்ச்சனாவை உள்ள போடுங்கடா, அர்ச்சனாவை உள்ள போடுங்கடா. நீங்க இப்படா திருந்த போறீங்க? என்னக்கடா திருந்த போறீங்க? அடுத்தது சுஜீவ சேனசிங் என்ற கதையை கேட்போம். இந்த கதைக்கு அதாவது கடிதம் கொடுக்குறன்ற கதைக்கு உண்மையாவ கடிதம் கொடுக்குறதா என்னன்ற சம்பந்தமா சுஜீவ சேனசிங் ஒரு கதைன்னு சொல்லுவார். அதோட முடியுது. வெயிட் பண்ணுவோம். அடிபாடு என்ன முடியவே இல்லையா? Let us be reasonable, right? The issue is whether the court has been informed by letter whether we are sitting today or not, right? But what is the reasonableness of that? Because the whole country knows the parliament is sitting today and Arjuna is an MP. Everyone knows that. You don't need to send a letter, sir. I don't think it is necessary. That is a procedure that is followed. That's the procedure. Yeah, what is your? I'll just give you half a minute. I gave you a lot of time. Yes, okay. Honorable Sujeev Singh. என்ற சொந்த தமிழ் எம்பிமார் ஒரு வசனம் கதைக்கல. இந்த வீடியோல முழுக்கவே பார்த்து கொண்டிருப்பீங்க. இதுதான் தமிழன். என்ற சொந்த தமிழ் எம்பிமார் ஒரு வசனம் கதைக்கல. சரிதான், அவங்க கதைக்கிற சிங்களம் விளங்கிற ஆங்கிலத்துல கதைங்க கொண்டா. ஆங்கிலமும் தெரியாது, தமிழும் தெரியாது, சிங்களமும் தெரியாது. ஆனா நாங்கள் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துறோம் பாராளுமன்றத்துல. அதெல்லாம் தெரிஞ்ச கதைக்கிறவன் 3வது ரேங்க்ல இருக்கிறவனே நீங்க என்ன சொல்லுவீங்க? பேஸ்புக்லயும் டிக்டாக்லயும் தமிழ் பாக்ஸ் டிக்டாக்லயும் இந்த மனநோயாளி டிக்டாக்லயும் இவன் சாக வேணும், இவன் போகணும், இவன் இல்லாம போகணும், இவன் எங்கிட்ட அரசியல்ல தேவையே இல்லை. யாரு உங்களுக்கு வேணும்? சுதந்திரன். யாரு உங்களுக்கு வேணும்டா? சுதந்திரன். ஹர்ஷடி சில்வா. நான் சுஜிவேசன் மாறி சொல்லி போட்டேன். டாக்டர் ஹர்ஷடி சில்வா. Have you listened that? But he has spoken in that parliament. கேட்டீங்களாடா? விலங்கையில அவங்களுக்கு அந்த சொல்லுது, Sir, the entire Sri Lanka knew that today is a parliament sitting. என்னடா எல்லா இடமும் நியூஸ். ஏன் அமைச்சர் நீதி அமைச்சரை வந்து பதவி விலை சொல்லி இன்றைக்கு மோஷன். So India, Sri Lanka, India world is looking at you, man. The entire parliament sessions. So now you can't say Arjuna, this is a parliament date. That's every single person in Sri Lanka knew that today is a parliament date. Parliament date and தெரியும். ரெண்டாவது Arjuna is an MP. அந்த தம்பி ஒரு எம்பி இந்த வரைக்கும். சோ எனக்கு நினைக்க என்ன கவலையா இருக்குன்றால், நான் பாராளுமன்றம் விட்டுட்டு போனா பிறகு உங்களுக்கு இதெல்லாம் யார் சொல்லி தர போறது? பாராளுமன்றத்துல என்ன கதைக்கிறாங்க? எங்கட இனம் அழிகிறதடா பாராளுமன்றத்தால. 2009 உங்களுக்கு விளங்கலையா? உங்களுக்கு அர்ச்சனா வேண்டாமாடா? மனச்சாட்சியத்தோடு சொல்லுங்கடா, அர்ச்சனா வேணுமா வேண்டாமாண்டு. அர்ச்சனா இந்த அரசியல நிக்கணுமா, முதலமைச்சர் பதவியில நிக்கணுமா, இல்ல யாழ்ப்பாணத்துல புதைக்கணுமா சில பேரை வெட்டின்றதை நீங்களே யோசிச்சு கொள்ளுங்கடா. நான் கதை கேட்கல, நான் சொல்ல விரும்பல. எனக்கு வேண்டாம். நீங்க அர்ச்சனா வேண்டாம். நான் அதான் நெட்டுக்க சொல்லி இருக்கிறேனே. இன்றைக்கு அர்ச்சனா வேண்டாம் என்று ஒவ்வொருத்தரும் நீங்க முடிவு எடுக்கிறீங்களோ அன்றைக்கு தான் நான் சரியான சந்தோஷப்படுவேன். ஏனென்றால் நான் என்ன அர்ப்பணிச்சு உங்களுக்கு நாளாயிரு. என் கனவெல்லாம் போயிட்டு 40 வருஷம் 20 வருஷம் செத்து படமா போறோம்டா. இன்னொரு 20 வருஷத்துல 29 வருஷத்துல டயபெட்டிக்காரன் நான் வேற. அவை நான் அனுபவிச்சது, நான் படிச்சது, நான் இழந்தது எல்லாம் அனுபவிக்கிற வயசு. இப்பதான் ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டரா அனுபவிக்கிற வயசு. ஒரு வெஹிக்கிள்ல போய் டிரெக்டரா ரங்குற வயசு.
எல்லாம் விட்டுட்டு தானே உங்களுக்கு வந்தேன். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? பைத்தியக்காரன், விசரன், மனநோயாளி, உனக்கு அரசியலுக்கு தேவையில்லை, உனக்கு கதைக்க பேச தெரியாது. இப்ப நீட்டா தானே கதைக்கிறேன். வலிக்கும் ராசா. உண்மையாவே தமிழ் கதைக்கிறவன் யாராவது, ஒரு இனத்தை நேசிக்கிற ஒருத்தனுக்கு பாராளுமன்றத்தில் இருக்க வலிக்கும். நான் இதை உங்களுக்கு சொல்றதுக்கு விரும்பல, ஆனால் பாராளுமன்றத்தில் இருக்க வலிக்கும். சுமந்திரன் செய்கிற இந்த துரோகத்துக்கும், ஸ்ரீதரன் செய்கிற சுரோகத்துக்கும், கஜேந்திரமார் செய்கிற சுரோகத்துக்கும் பாக்க வலிக்குதுடா. அந்த வலியால தான் இவ்வளவு ஆளும் கத்தினான். மற்றபடி என்ன காசு எடுக்கணும் கத்தினானோ, இல்ல தேசிய தலைவர் பிரபாகரன் டெய்லி கத்தி வெளிநாட்டுல இந்த காசு போடுறீங்களோ, உங்களுக்கு எண்டைக்கடா விளங்க போகுது. எண்டைக்கோ விளங்கி இருந்தா தேசிய தலைவற்ற உடம்புல வெடி வர்றதுக்கு முன்ன எங்கள்ட 1000 பேர் உடம்புல வெடிபட்டிருக்கு. நாங்க தான் ஓடிட்டுமே, நாங்க தான் விட்டுட்டு ஓடிட்டோமே. கடைசி நேரத்துல ஏலாவது சாக போறாங்கன்ற நிலைமையில நாங்க ஓட தொடங்கிட்டோமேடா. நாங்க தான் எங்கட பிள்ளைகள் எல்லாத்தையும் ஒழிக்க தொடங்கிட்டோமே. நாங்க தான் வெளிநாட்டுல சேர்த்த காசு எல்லாத்தையும் அடிக்க தொடங்கிட்டோமே. நாங்க தான் வெளிநாட்டுல அங்கங்க வச்சிருந்த கப்பல் எல்லாத்தையும் காட்டி கொடுத்து தாக்க வலிக்கிட்டோமே. நாங்கள் தான் ஜாழ்ப்பாண தமிழரை ஆச்சிடா. நாங்கள் இப்படி இன்னொரு இனத்தை காப்பாத்துற கொண்ட இன்னொருத்தனை எழும்பினா எப்படி நாங்க விடுவோம்? விட மாட்டோமே. நாங்க கர்மாண்ட சொந்தக்காரர், மட்டக்களப்பு பிள்ளையார். அதனாலதான்டா காக்கவன்னியன் காலத்துல இருந்து இந்த இனம் இப்படியே நாசமா போகுது. உங்களுக்கு விளங்க இல்லையா? உங்களுக்கு விளங்க இல்லையா? உங்களுக்கு காக்கவன்னியன் காலத்துல நின்ற வரைக்கும் நாங்க அழியிறோம்டா. அது உங்களுக்கு விளங்க இல்லையா? உங்களுக்கு இன்றைக்கும் சொல்லுவீர் என்ன, அர்ச்சுனா பைத்தியக்காரன், அர்ச்சுனா கதைக்க தெரியாது. ஏண்டாடே இவ்வளவு MBBS டாக்டரா 10 வருஷம் வேலை செய்ய எங்கேயாவது வீடியோ வாட வந்தது? யாருக்காவது பேசினேன்? யாருக்காவது தூசத்தால பேசி அடிச்சேன்னு வீடியோ வாட வந்தது? நான் அப்படி ஒரு மென்டாலிட்டியா இருக்க மென்டாலிட்டிக்காரன் 39 வயசு வரைக்கும் எத்தனை பேருக்கு பிளந்திருக்கும்? பிளக்க வேண்டிய நேரத்துல பிளப்பன்றாசா. அது எங்களுக்கு எங்க அப்பா அம்மா சொல்லி தந்தது. அப்பா சொல்லிக்கார். திரும்ப நான் அதை நேற்று ஒரு ஊடகத்துல சொன்னேன். நான் திரும்ப கொஞ்சம் கூடி போயிட்டு இந்த வீடியோ டைம் பட் கேளுங்க. அப்பா எனக்கு சொல்லியிருக்கிறேன், வாழ்க்கையில ஒருத்தரும் கை நீட்டக்கூடாது, வாழ்க்கையில ஒருத்தரும் அடிக்க கூடாது. ஆனால் 6 அடிச்சு போட்டான்னு வந்து சொல்லி வேலை இருந்தாலும் 5 பேருக்கும் விழும் காத புத்தி என்று. மற்றவனுக்கு அடிக்கவும் கூட, நீ ஒருத்தனுக்கு அடிக்கவும் கூடாது. அப்படித்தான் எங்க அப்பா சொல்லுவாரு. சோ அந்த வாயில குத்து ரெண்டு மாட்டி அடிக்கிறா சார், மாட்டி மிச்சத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது. சோ இதுல கஸ்டடிஸா சொல்றாரு, திஸ் இஸ் an entire day, it's a parliament day and entire Sri Lanka is looking at parliament, what is happening. So we don't need to send a letter. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல அது proceeding and just procedures, but that is at the end of the day only they give the letter. கடைசி நேரத்துல 4:38 தான் கடிதம் தந்திருக்காங்க. காணாத அவங்களுக்கு ஆதாரம். மிச்சத்துக்கு normal presidency is, sir. Wait, I'm talking. Honorable member, I'll give you a time. Sit down. Sir, even in Supreme Court, when you mention, sir, that you're in Parliament, it is contempt of court if it's not. Sir, they don't take it lightly. Any court, sir, we practice there. What we say is, sir, the member is in Parliament today, and the lawyer, everybody has to take responsibility for that. You just can't go and say they're in Parliament. Okay, and the lawyer and the judges take that correct. Yes, to inform the Supreme Court. Yeah. Okay, that's the normal procedure to inform. I can't interfere with that. Okay, Honorable Mujibur Rahman, can you second that no confidence motion presented by Dr. Honorable Ajit Silva? PM சுஜீவசேனா சிங்க தெளிவா சொல்லுது மனுஷன். சார், ஸ்ரீலங்காவில் இருக்கிற நார்மல் ப்ரொசீஜர், நாங்க சுப்ரீம் கோர்ட்ல வேலை செய்யறோம். இஸ் சுப்ரீம் கோர்ட் லோயர் சார், நான் சுப்ரீம் கோர்ட்ல வேலை செய்யறோம். நாங்கள் போடுறாங்க வழக்குக்கு. As a lawyer, we to take the responsibility. We inform the court, MPs in the parliament, so that judges will not take it simply. If the MP says, or say, for an example, if the தமிழ்ல லோயர் வந்து ஜட்ஜுக்கு பொய் சொன்னால்